ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த தேவனுக்கு நான் स्तोत्रங்களை ஏறெடுக்கிறேன். आज के दिन में भी परमेश्वर ने आपके समूह पर लेकर आया, इसलिए प्रभु को धन्यवाद करता हूँ. கர்த்தர் நல்லவர், प्रभु अच्छा है, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். बहुत बहुत अच्छा है. கர்த்தர் பெரியவர், प्रभु महान है, அவர் அதிசயமானவர். वो अद्भुत करता है. ஆமென், आमीन, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, என்னை இந்த இடத்திலே அழைத்து मुझे भी यहाँ पर बुलाकर இந்த தினத்திலே செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு அதாவது என்னை அழைத்த சகோதரிக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். मुझे बुलावा दिया हुआ बहन को भी मैं प्रभु को धन्यवाद करता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். प्रभु के वचन की ओर हम जाएंगे. எபிரேயரின் புஸ்தகம் इब्रानियों की पुस्तक 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 22வது வசனத்தை வாசிப்போம். 22वां वचन पढ़ेंगे. விசுவாசத்தினாலே विश्वास की से யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி मूसा के माता पिता विश्वासी से यूसुफ ने जब मरने पर था तो इज़राइल की संतान से निकल जाने का चर्चा की. தன் அந்நிய காலத்திலே பேசி अपनी चर्चा की, தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார். अपनी हड्डियों के विषय में आज्ञा दी. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो. விசுவாசத்தினாலே विश्वासी அந்த से எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது इब्रानी 11 में हम पढ़ते हैं. அங்கே விசுவாசிகளை குறித்ததான விசுவாச வீரர்களை குறித்ததான ஒரு பட்டியல் உண்டு. यहाँ पर विश्वास के वीरों के बारे में एक बड़ा पंक्त है. அந்த பட்டியலிலே யோசேப்பும் வருகிறார். वहाँ पर यूसुफ का नाम भी आया है. விசுவாசத்தினாலே विश्वासी से யோசேப்பு यूसुफ ने இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி इज़राइल के संतान इजिप्ट से निकल जाने की चर्चा की. விசுவாசத்தினாலே विश्वासी से இந்த யோசேப்பு யார் என்று நமக்கு தெரியும். ये यूसुफ कौन है हम जानते हैं. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, अब्राहम का पुत्र इसहाक, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, इसहाक का पुत्र याकूब, யாக்கோபின் மகன் யோசேப்பு. याकूब का पुत्र यूसुफ. ஆமென். आमीन. யாக்கோபின் 13 பிள்ளைகளிலே இவன் ஒருவன். याकूब के 13 पुत्रों में से एक है. ஆமென். आमीन. யாக்கோபுக்கு 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தியும் உண்டு. याकूब के 12 लड़का और एक लड़की थी. அல்லேலூயா. हालेलुया. இந்த யோசேப்பு 11வது குமாரன். यूसुफ 11वां पुत्र था. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விரோதிக்கப்பட்டு अपने भाइयों से निंदा किया गया था. இவர்கள் அவனை இஸ்மவேலர்களுடைய கரங்களிலே விற்று போட்டார்கள். यूसुफ को इश्माएल के हाथों में बेच दिया गया था. இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். यूसुफ मिस्र देश में दासीत्व में ले गया था. அங்கே போத்திபார் என்பவன் அவனை விலைக்கு வாங்கி वहाँ पोतीबार ने उसे खरीद लिया. அவன் தன்னுடைய வீட்டிலே வேலைக்காக வைத்திருந்தான். अपने घर पे नौकर के समान रखा था. அந்த இடத்திலே वहाँ पर அவன் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டு उस पर बुरा इल्जाम लगाकर அவன் அங்கிருந்து அங்கிருக்கிற சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். वहाँ पर बंदीगृह में बंधन हुआ था. சிறைச்சாலையிலே இருந்து தேவன் அவனை அந்த தேசத்திற்கு அதிபதியாய் உயர்த்தினார். उस बंदीगृह से बाहर निकलकर परमेश्वर देश का मंत्री बनाया. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ये सारा घटना हम जानते हैं. ஆகவே நான் இவைகளை விவரிக்காமல் நான் நம்முடைய பிரசங்கத்திற்கு நேராய் கடந்து செல்கிறேன். इसलिए इसका मैं गहराई बात न करते हुए प्रचार की ओर में जाता हूँ. இந்த யோசேப்பு எகிப்திலே அதிபதியானான். ये यूसुफ एक प्रधानमंत्री था. அபி இந்த நேரத்திலே यहाँ इस समय पर இங்கே யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் தங்கி இருந்த அந்த தேசத்திலே याकूब और उसके बेटे जिस देश पर रहते थे அங்கே பஞ்சம் உண்டானபடியினாலே वहाँ पर अकाल होने के कारण இவர்கள் தானியங்களை கொல்லும்படியாக எகிப்துக்கு கடந்து வந்தார்கள். धान्य लेने के लिए मिस्र की ओर आए. அங்கே யோசேப்பு அதிபதியாய் இருந்தான்.
वहां पर यूसुफ प्रधानमंत्री था। அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது யோசேப்பு தான் அதிபதி என்று. उसके भाई नहीं जानते थे कि यूसुफ ही प्रधानमंत्री அங்கே है। ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. यहाँ पर कुछ घटना घटती है। அதன் பின்பாக யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் எகிப்துக்கு குடியேறினார்கள். उसके बाद याकूब उसके नाती पोते सब लोग उस मिस्र में रह गए। அவர்களுக்கு அந்த எகிப்து தேசத்திலே வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது. उस मिस्र देश में उनकी सारी इंतजाम करके दी गई थी। யோசேப்பின் காலத்திலே இருந்ததான பார்வோன் ராஜா இவைகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். यूसुफ के दिनों में जो फिरौन राजा था उनको एक सारा कार्य इंतजाम करके दिया। இப்பொழுது இந்த யோசேப்பு மரிக்கிற நேரத்திலே अभी जब यूसुफ का मृत्यु का समय आया, அவன் மரித்து போகக்கூடியதான அந்த நேரத்திலே उसका जब मृत्यु का समय निकट आया, அவன் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து उसने अपने भाइयों को बुलाया, இஸ்ரவேலர்களை அழைத்து इस्राएलियों को बुलाकर அவர்களிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து கட்டளை கொடுக்கிறான். उनके पास एक आज्ञा दी। அவர்களிடத்திலே என்ன கட்டளை கொடுக்கிறான்? क्या आज्ञा दी? நீங்கள் ஒரு நாள் இந்த எகிப்து தேசத்தை விட்டு கடந்து போவீர்கள். एक दिन तुम इस मिस्र को छोड़कर जाओगे। நிச்சயமாகவே நீங்கள் இந்த எகிப்து தேசத்தை விட்டு கடந்து போவீர்கள். निश्चय एक दिन इस मिस्र से तुम छुड़ाओगे। தேவன் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு கானான் தேசத்தை தந்தருளுவார். प्रभु ने तुम्हारे लिए वायदा किया कनान देश दिलाएगा। அப்படி நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்கு கடந்து போகும்போது जब तुम उस कनान देश की ओर जाओगे, நீங்கள் என்னுடைய எலும்புகளை உங்களோடு கூட கொண்டு போக तुम வேண்டும். मेरी हड्डियों को तुम्हारे साथ ले जाना। என்னுடைய எலும்புகளை இந்த எகிப்து தேசத்திலே விட்டு விட்டு போக கூடாது. मेरे हड्डियों को इस मिस्र देश में नहीं छोड़ना। என்னுடைய எலும்புகளை உங்களோடு கூட நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி मेरे हड्डियों को तुम्हारे साथ ले जाओ कर அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவன் மரித்தான். इस विषय में शपथ खिलाई और मर गया। இப்பொழுது இந்த யோசேப்பு மரித்த பின்பு अभी ये यूसुफ जब मर गया, இந்த யோசேப்பு மரித்து பின்பு இந்த யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றுகிறான். अभी यूसुफ के मृत्यु के बाद अनजान एक राजा आता है அந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினான். और वो राजा में इस्राएलियों को दासी गुलामी किया இவர்கள் था। மேலே பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் இவர்களுக்கு கொடுத்தான். उनको कई सारे दुख और दर्द देता था। இவர்களுடைய வருமானங்களை பறித்து கொண்டான். उनके कमाइयों को लूटता था। இவர்களை வேலை செய்யும்படியாக கட்டாயப்படுத்தினான். उनको काम करने के लिए सताता था। இவர்களுக்கு வேலை செய்வதற்கு தேவையான அந்த வைக்கோல்கள் முதற்கொண்டு இவர்களை பொறுக்கும்படியாக செய்தான். उनको काम करने के लिए भूसा तक उनको इकट्ठा करना पड़ता था। இப்படி அவர்களுடைய நெருக்கப்பட்டதினாலே ऐसे जब वो दबाए गए थे, இவர்கள் கூக்குரலிட்டார்கள். तब उन्होंने पुकारा, இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். परमेश्वर की ओर चिल्लाया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பக்கத்திலே இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். एक तरफ से प्रभु की ओर चिल्ला रहे हैं, இன்னொரு பக்கத்திலே தேவன் மோசேயை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். दूसरे तरफ से प्रभु मूसा को तैयार कर रहा है। மோசே 40 வருடங்கள் அரண்மனையிலே வாழ்ந்தான். 40 साल मूसा महल में पाला गया। 40 ஆண்டுகளுக்கு பின்பு 40 साल के बाद அவன் அரண்மனையிலிருந்து வெளியே உலாவும்படியாக கடந்து வந்தபோது उस महल से जब वो बाहर आया था, அவர் அங்கே இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். वहां पर 2 जन लड़ रहे थे। அவைகளிலே ஒருவன் எபிரேயன் ஒருவன் எகிப்தியன். एक इब्रानिय था, एक मिस्र का लोग था। இப்ப இவர்களுக்குள்ளே சண்டை நடந்து கொண்டிருந்தது. उनके अंदर लड़ाई हो रही थी। இதை பார்த்த மோசே ये देखते मूसा தேவன் தன் மூலமாகத்தான் இவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி நினைத்து उसने सोचा कि उसी के द्वारा प्रभु इनका उद्धार करेगा। தன்னுடைய சுய பலத்தினாலே अपने स्वयं बड़े हाथों से அவன் அந்த இடத்தில் அந்த எகிப்தியனை கொண்டு அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். उसने उस मिस्र को मारकर खड्डा खोदकर दफना दिया। இப்பொழுது அவன் திரும்பவும் அரண்மனைக்கு சென்று விட்டான். फिर महल के अंदर हो गया। இன்னொரு நாள் இதே போல அவன் வெளியே வரும்போது और एक दिन ऐसे ही वो जब आ रहा था, அங்கே 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுக் वहां கொண்டிருந்தார்கள். पर 2 इब्रानियों लड़ रहे थे। அவர்களிடத்திலே போய் இவன் சமாதானப்படுத்தினான். वहां जाकर उसने शांति मेल मिलाप அப்பொழுது कराई। அவர்கள் இவனிடத்திலே பேசினார்கள். तब उन्होंने इसको देखकर कहा, உன்னை எங்களுக்கு அதிபதியாய் வைத்தது யார்? तुझे हमारे पर किसने नेता बनाया? எங்களுக்கு மேல் அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? तुझे ये नेतृत्व किसने दिया? அன்று அந்த எகிப்தியனை கொண்டது போல இன்று நீர் எங்களை கொல்ல பார்க்கிறாயோ? उस दिन जैसा मिस्र को मारा वैसे तू मारना चाहता है? இந்த வார்த்தைகளை மோசே கேட்டவுடனே ये शब्दों को मूसा सुनते ही அவன் அரண்மனையிலிருந்து ஓடி வனாந்திரத்துக்கு சென்று விட்டான். वो महल से भागकर जंगल में चला गया। அங்கே 40 ஆண்டுகள் அவன் ஆடுகளை மேய்க்கிறான். 40 साल वो भेड़ बकरियों को चराया। இங்கே ஒரு பக்கத்திலே இஸ்ராயேல்
இஸ்ராயேலர்களை தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். एक तरह से इजरायलियों परमेश्वर की ओर पुकार रहे हैं, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर की ओर पुकार रहे हैं। இன்னொரு பக்கத்திலே தேவன் மோசேயை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். दूसरी तरह से प्रभु मूसा को तैयार कर रहा था। தேவனுக்கு மோசே வேண்டும், परमेश्वर को मूसा चाहिए, ஆனால் அரண்மனையில் இருந்த மோசே வேண்டாம். लेकिन महल का मूसा नहीं चाहिए। தேவனுக்கு வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்ட மோசே தான் தேவை. जंगल में तैयार किया गया मूसा की जरूरत है। இவங்க ஒரு பக்கத்திலே தேவன் மோசேயை உருவாக்கி கொண்டிருந்தார், एक तरह से प्रभु मूसा को तैयार कर रहा இன்னொரு था, பக்கத்திலே இஸ்ராயேலர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருந்தார். दूसरी तरह से इस्राएलियों की प्रार्थना सुन रहा था। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். हम प्रार्थना करते समय प्रभु प्रार्थना सुनता है। நாம் அழும்போது தேவன் பார்க்கிறார். हम रोते समय प्रभु देखता है। கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை தேவன் காண்கிறார். हमारे आंखों के आंसुओं को देखता உங்கள் है, நெருக்கங்களை தேவன் பார்க்கிறார். हमारे दबाव को देखता உங்கள் है, கஷ்டங்களை தேவன் பார்க்கிறார். आपके दुखों को वो देखता அவர் है, பார்க்காமல் இல்லை. वो अनदेखा नहीं ஆனால் है। சில நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த நேரங்களிலே பதில் வருவதில்லை. लेकिन कई बार समय पर उत्तर नहीं मिलता है। காரணம் என்னவென்றால், कारण क्या है? நாம் கேட்கிற அந்த காரியங்களை हम जो प्रभु से मांग रहे हैं நமக்கு கொடுக்கும்படியாக हमें देने के लिए தேவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருப்பார். परमेश्वर तैयार करने की काम कर रहा है। இந்த இஸ்ராயேலர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். इस्राएलियों को एक छुटकारा चाहिए। அவர்களுக்கு என்று தேவன் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். उनके लिए परमेश्वर नेता की तैयार की। மோசேயை தேவன் வனாந்திரத்திலே உருவாக்கி கொண்டிருந்தார். मूसा को प्रभु ने जंगल में तैयार की। அவன் உருவாக்கப்படும் வரை जब तक वो तैयार न हुआ தேவன் அமைதியாயிருந்தார். प्रभु शांत रहा। இவர்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்டார். इनके प्रार्थना को प्रभु सुना। உங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார். आपकी प्रार्थना को प्रभु सुन रहा है। ஆமென். आमीन। ஏற்ற காலத்திலே பதில் தருவார். ठीक समय पर उत्तर देगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். तो हमारा प्रभु प्रार्थना सुनता है। விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். विश्वास के साथ प्रार्थना करना ஜெபிக்கும் है। போது தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். प्रार्थना करते से सुनकर उत्तर देता है। இங்கே ஒரு பக்கத்திலே மோசே ஆயத்தமான பின்பு एक तरह से मूसा जब तैयार हो गया, தேவன் அவனுக்கு அக்கினியின் மத்தியிலே, முட்செடியிலே இருந்த அக்கினியின் மத்தியில் இருந்து அவனோடு பேசினார். परमेश्वर ने झाड़ियों के बीच से मूसा से बात किया। அவனை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். प्रभु ने उसे सेवकाई के लिए अलग किया। அவன் பலவிதமான காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்ல தொடங்கினான். उसने कई सारे कारण बताना शुरू किया, ஆனாலும் தேவனுக்கு மோசே வேண்டும். लेकिन फिर भी परमेश्वर को मूसा चाहिए। தேவன் அவனோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். परमेश्वर मूसा से बात कर रहे थे, அவனை அழைத்தார். उसे बुलाया। அவன் சொன்னான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். वो बोला कि मैं तोतला हूँ। ஆண்டவர் அவனுக்கு என்று ஆரோனை ஏற்படுத்தினார். उसके लिए परमेश्वर ने हारून की तैयारी की। தேவன் மோசேயை அழைத்து எகிப்துக்கு கொண்டு வந்தார். मूसा को बुलाकर मिस्र में ले आया। அல்லேலூயா. हालेलुया। அழைப்பு இருக்குமானால் தேவன் விட மாட்டார். जब बुलावट रहेगा तो प्रभु नहीं छोड़ेंगे। எங்கே போனாலும் தேவன் அழைத்து கொண்டு வருவார். जहाँ भी जाओ प्रभु बुलाकर ले आएगा। எங்கே போய் ஒளித்து கொண்டாலும் தேவன் விடுவதில்லை. कहाँ भी जाकर छुप जाओ प्रभु छोड़ेगा नहीं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அழைப்பு இருக்குமானால், अगर परमेश्वर की बुलावट होगा तो, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்குமானால், प्रभु की चुनाव होगी तो, வனாந்திரத்திலே போனாலும் சரி, चाहे जंगल में भी जाओ, படகுல கப்பல்ல போனாலும் சரி, चाहे नाव में भी जाओ, நாடு கடந்து போனாலும் சரி, देश देश छोड़ के भी जाओ, தேவனுடைய அழைப்பு இருக்குமானால், अगर प्रभु की बुलावट होगा, தேவன் அழைத்தவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற இடத்திலே நிறுத்த வல்லவர். परमेश्वर की बुलावट के अनुसार ठीक समय पर ठीक स्थान पर खड़ा करेगा। ஆமென். आमीन। தேவனாலே எல்லாம் கூடும். प्रभु से सब कुछ असंभव है। தேவனாலே கூடாதது என்று ஒன்றுமில்லை. प्रभु से कोई कार्य असंभव नहीं है। இப்போ மோசேயை தேவன் அழைத்து எகிப்துக்கு கொண்டு வந்தார். अभी परमेश्वर ने मूसा को बुलाकर मिस्र में लाया। இந்த எகிப்திலே பலவிதமான அற்புதங்களை தேவன் செய்து, मिस्र में कई सारे अद्भुत काम कर कर தேவன் இவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். और वहां से मिस्र से प्रभु ने छुड़ाया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பின்பு लगभग 400 साल के बाद இங்கே இஸ்ராயேலருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகிறது. इस्राएल के जीवन में एक मुक्ति मिली. ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இவர்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 साल ये लोग दासित्व में थे. 400 ஆண்டுகள் யோசேப்பு மரித்த பின்பு 400 ஆண்டுகள் இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாயிருந்தார்கள். यूसुफ के मृत्यु के बाद 400 साल वे दासित्व में थे. அந்த யோசேப்பு மரிப்பதற்கு முன்பாக அவன் கண்ட அந்த தரிசனம், यूसुफ मरने के पहले उसने क्या दर्शन देखा था? அவன் கண்டதான அந்த தரிசனம், उसने देखा हुआ दर्शन, அதாவது இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து कानानुकुल प्रवेशिपाர்கள். क्या दर्शन था कि मिस्र लोग चुड़ाकर कनान की ओर प्रवेश करेंगे. அவன் தூரத்திலே கானானை கண்டான். उसने दूर में कनान को देखा. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலே பார்த்தான். प्रतिज्ञा किया हुआ देश को दूर से देखा. அவனுக்கு தெரியும் இங்கே எகிப்திலே நாம் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. उसे पता था कि मिस्र में निरंतर रहने वाले नहीं. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर ने प्रतिज्ञा की है. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். अब्राहम को प्रतिज्ञा की है. ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ईसाक को प्रतिज्ञा की है. யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். याकूब को प्रतिज्ञा दी है. அந்த தேசத்திற்கு நிச்சயமாகவே நம்மை ஒரு நாள் கொண்டு போவார். उस देश में निश्चय हमें एक दिन लेकर जाएगा. என்கிறதான ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. ये निश्चय उसके अंदर था. ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள एक இருந்தது. विश्वास उसके अंदर था. அவன் தூரத்திலே அந்த தேசத்தை கண்டான். वो दूर में उस देश को देखा. அவன் ஆகவே इसलिए அவர் தன்னுடைய அதாவது இஸ்ராயேலர்களோடு उसने अपने सह इस्राएलियों के साथ ஒரு ஆணை விடுவித்துக் கொண்டான். एक शपथ खाई. அதாவது ஒரு கட்டளையை கொடுத்தான். एक शपथ खिलाई. நீங்கள் இந்த எகிப்திலிருந்து நிச்சயமாக ஒரு நாள் விடுதலை அடைந்து அல்லது कानानुकुल प्रवेशिपीர்கள். निश्चय आप एक दिन इस देश से छुड़ाकर कनान में आप प्रवेश करोगे. आमेन आमेन. हालेलुया. हालेलुया. எகிப்தாகிய இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. मिस्र इस दुनिया में हम निरंतर रहने वाले नहीं है. இந்த உலகத்தை அதாவது எகிப்து தேசத்தை உலகத்துக்கும் इस मिस्र देश को दुनिया से கானான் தேசத்தை பரலோகத்துக்கும் कनान देश को स्वर्ग राज्य से ஒப்பிட்டு நாம் வேதத்திலே பார்க்கலாம். तुलना करके हम बाइबल में देखते हैं. हालेलुया. அப்ப இந்த எகிப்திலே நாம் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. इस मिस्र देश में निरंतर रहने वाले இந்த नहीं. உலகத்திலே நாம் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. इस दुनिया में निरंतर बसने वाले नहीं. எப்படி இஸ்ராயேலர்களுக்கு தேவன் கானானை வாக்கு பண்ணினாரோ जिस प्रकार इस्राएल को प्रभु ने कनान का प्रतिज्ञा दी, அப்படியே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் वैसे यीशु पर विश्वास करने वालों இயேசுவை को, நம்புகிறவர்களுக்கும் यीशु पर भरोसा करने वालों को, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் यीशु को अपनाए हुओं को, அவருடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लिए उनको, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் पवित्र आत्मा के अभिषेक पाए उनको, அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கும் अन्य भाषा बात कर कर प्रभु के साथ संगति बनाने பரிசுத்தமாய் वालों को, வாழுகிறவர்களுக்கும் पवित्र जीवन बिताने वालों को, தேவன் வாக்கு பண்ணினதான அந்த பரம கானானாகிய அந்த பரலோக தேசத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். प्रभु ने प्रतिज्ञा दी, उस कनान देश को देने के लिए प्रभु सामर्थ्यवान है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால் इस प्रकार के एक जीवन में अगर आप आए हो तो உங்களுக்கு தேவன் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके लिए स्वर्ग तैयार कर रहा है. அவர் போகும்போது சொன்னார், वो जाते वक्त நான் कहा, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा. நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை ஒரு நாட்டை ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன். मैं तुम्हारे लिए एक देश एक घर की तैयारी करने जा रहा हूँ. அது ஆயத்தமான பின்பு வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். और जैसे ही तैयार होगा मैं आकर तुम्हें ले जाऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. वो देरी नहीं है. அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. वो बहुत देरी में नहीं है. ஆண்டவர் சீக்கிரமாய் வர क्योंकि போகிறார். प्रभु यीशु जल्द आने वाला இயேசு है. சீக்கிரமாய் வர போகிறார். यीशु जल्द आने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ யோசேப்பு எகிப்திலே மரணம் அடைந்தான். अभी यूसुफ का मृत्यु मिस्र में அவனை हुआ. எகிப்திலே அடக்கம் பண்ணினார்கள். मिस्र में दफनाए. இந்த இஸ்ராயேலர்கள் 400 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலை பெற்றபோது 400 साल के बाद जब इस्राएल लोग छुटकारा पाए, யோசேப்பின் எலும்பை தன்னோடு கூட கொண்டு போனார்கள். तब उन्होंने यूसुफ की हड्डी को भी साथ ले गए. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் निर्गमन 13 अध्याय 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 19 वचन पढ़ेंगे. ம். ம். ம்.
மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். मूसा यूसुफ की हड्डियों को साथ लेता गया. 440 ஆண்டுகளுக்கு பின்பாக 400 साल के पहले 440 ஏறக்குறைய 440 ஆண்டுகள் लगभग 440 साल ஏறக்குறைய लगभग இந்த யோசேப்பு கண்டதான அந்த தரிசனம், यूसुफ ने देखा वह दर्शन, அவன் விசுவாசத்திலே பார்த்ததான அந்த கானானுக்குள் उसने विश्वास में देखा उस कनान देश. இந்த யோசேப்பின் எலும்பு போக போகிறது. यूसुफ का हड्डी जाने वाला है. நேரம் வந்தது, समय आया, காலம் வந்தது. काल आई. இந்த யோசேப்பு கண்டதான தரிசனம், यूसुफ ने देखा हुआ दर्शन, அந்த தூரத்திலே பார்த்து அவன் அணைத்து கொண்டதான அந்த கானான் தேசம், दूर से देख के अपनाया उस कनान देश, அவனுடைய விசுவாசம், उनका विश्वास, அவனுடைய தூர பார்வை, उनका दूरी दर्शन, அது நிறைவேறக்கூடிய அந்த காலம் வந்தது. वो पूरी होने का समय आई. அவன் மரித்து 440 ஆண்டுகளுக்கு பின்பாக, उनके मृत्यु के 440 साल के बाद, ஹல்லேலூயா, हालेलुया, அவனுக்குள்ளே அவன் வாழ்ந்த காலங்களிலே ஒரு நிச்சயம் இருந்தது. वो जब जीवित थे उनके अंदर एक निश्चय था, அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. उनके अंदर एक विश्वास था. ஹல்லேலூயா. हालेलुया, நிச்சயமாகவே தேவன் ஒரு நாள் கானானுக்குள் இவர்களை பிரவேசிக்க பண்ணுவார். निश्चय परमेश्वर इन्हें एक दिन कनान में प्रवेश करने रखेगा. நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. इस पृथ्वी में हम जब जी रहे हमारे अंदर एक विश्वास है. இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. हमारे अंदर एक भरोसा है. இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. इन दिनों में हमारे अंदर एक विश्वास है நாம் பரலோகத்தை தூரத்திலே காண்கிறோம். कि हम दूर से स्वर्ग देख रहे हैं. நாம் பரலோகத்திற்கு நேராய் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். स्वर्ग की ओर हम यात्रा सफर कर रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया, அப்படிதானே? ऐसे ही ना? அப்படிதானான்னு கேட்டேன். क्या ऐसे ही है? ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं? ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா தானே? இல்ல ஊருக்கு நேரா போயிட்டு இருக்கோமா? क्या गांव की ओर जा रहा है आपका यात्रा? எங்க போயிட்டு இருக்கோம்? कहाँ जा रहा है हमारा எங்க सफर? போறோம் நம்ம? कहाँ चल रहे हैं? அதுக்காக தானே இங்க வந்திருக்கிறோம். इसलिए तुम यहाँ आए हैं. அதுக்காக தான் ஆராதனை, इसलिए आराधना, அதுக்காக தான் உபவாச கூட்டம், उपवास की प्रार्थना, அதுக்காக தான் காத்திருப்பு கூட்டம், इंतजार की அதுக்கு प्रार्थना, தான் பைபிள் ஸ்டடி. उसके लिए बाइबल स्टडी. எதுக்காக? क्यों? பரலோகம் போகணுங்கிறதுக்காக. स्वर्ग जाने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. எங்க போகணும்? कहाँ जाना நிறைய है? பேருக்கு மறந்து போச்சு. कई लोग भूल गए. பரலோகமா? क्या स्वर्ग? அது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டோம். वो तो 25 साल पहले सुना था हमने. இப்போல்லாம் நாங்க ஸ்ட்ராங்கா மும்பை, அதாவது இங்க இருக்கிறதுக்கு எங்க ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். अभी हम यही मुंबई में रहने के लिए सब स्ट्रांग तैयारी कर लिए. இங்கே தான் நாங்க இருக்க போகிறோம். यहीं रहने वाले हम. பரலோகமா? क्या स्वर्ग? இந்த நாட்களிலே அநேகருக்குள்ளே அந்த எண்ணம் மறைந்து போய்விட்டது. आज के दिन कई लोग वो बात भूली गए हैं. நாம் இந்த பூமியிலே நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. हम इस दुनिया में निरंतर नहीं रहने वाले. நாம் இயேசுவிடத்திலே வந்ததே பரலோகத்திற்கு போக வேண்டும் यीशु என்றுதான். के पास इसलिए आए ताकि हम स्वर्ग पहुंच सके. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே இயேசுவிடத்தில் வந்தோம். अनंत जीवन पाने के लिए यीशु के पास आए. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு பெரிய பங்களா தருவாரு, यीशु बड़ा बंगला देंगे, அம்பானி இருக்கிற மாதிரி பணம் கொடுப்பாரு अंबानी की तरह पैसे देंगे, அப்படின்னு சொல்லி வந்தோமா? ऐसा करके आए क्या? நாம் எதுக்கு வந்தோம்? क्यों आए यीशु के पास? பரலோகம் போக வேண்டும். स्वर्ग जाना है. அவர் வரப்போகிறார். क्योंकि वो आने वाले हैं. எப்படியாவது ஒரு வருகையில் என்ன செஞ்சிரணும்? वो उनके आगमन में कैसे भी எப்படியாவது போயிரணும். कैसे भी चले जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தரிசனம் இருக்குதா? क्या वो दर्शन है आपको? இந்த எண்ணம் இருக்குதா? वो विचार है आपको? இந்த நோக்கம் இருக்குதா? क्या वो युक्ति है இருந்தால் आपको? தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். होगा तो जरूर आपको प्रभु कार्य सफल करेगा. ஆமென். आमीन. இந்த யோசேப்புக்குள்ள அந்த நோக்கம் இருந்தது, यूसुफ के अंदर वो मकसद थी, அந்த தரிசனம் वो இருந்தது, दर्शन थी, அந்த பார்வை वो இருந்தது, नजर था, அதை குறித்து ஒரு விசுவாசம் இருந்தது. उसके प्रति एक विश्वास था. 440 ஆண்டுகளுக்கு பின்பு நிறைவேறியது. 440 साल के बाद वो पूरा हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய எலும்பை எகிப்திலிருந்து எடுத்து மோசே தன்னோடு கொண்டு போனார். उसके हड्डियों को मूसा अपने साथ लेकर गया. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் ஒரு நாள் வரப்போகிறார். प्रभु एक दिन आने वाला है. இதோ மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். देखो मरे हुए लोग पहले जी उठेंगे, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோம். फिर मरे हुए हम रूपांतर होंगे, जीवित हुए हम हालेलुया। रूपांतर होंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ 440 ஆண்டுகளுக்கு பின்பாக 440 साल के बाद இவனுடைய எலும்புகளை கொண்டு போகிறார்கள். उनकी हड्डी को लेके गए. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், यहोशू के पुस्तक 26वां अध्याय, 24 அத்தியாயம், 24ஆம் அதிகாரம், 24वां अध्याय, 32 32
யோசுவா 24. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பவும் ஒரு அடக்க ஆராதனை. फिर से दफना का आराधना. ஏற்கனவே எகிப்தில் அடக்கம் பண்ணாங்க. पहले से उनको मिस्र में दफनाया था. இப்போ அங்க இருந்து கொண்டு வந்து திரும்ப கானானுக்குள்ள. अभी कनान में उन्हें दफना रहे हैं. எலும்புகள் கானானுக்குள் பிரவேசித்தது. उनकी हड्डी कनान में प्रवेश हुई. அல்லேலூயா. அல்லேலூயா. சீகேமிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். शकेम में उसे दफनाया. சீகேமிலே அவனுடைய எலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள். शकेम में उसे दफनाया. அல்லேலூயா. 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 அவனுடைய விசுவாசம் நிறைவேறியது. उनका विश्वास पूरा हुआ. அவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறியது. उनकी चाहत पूरी हुई. அவனுடைய தூர பார்வை நிறைவேறியது. उनकी दूरी नजर पूरी हुई. அவன் 440 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ட அந்த தரிசனம் நிறைவேறியது. 440 साल पहले देखा हुआ दर्शन पूरा हुआ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் கண்டு கொண்டிருக்கிறோம். हम भी देख रहे हैं. நமக்குள்ளேயே விசுவாசம் உண்டு. हमारे अंदर भी विश्वास है. நாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். हम प्रभु को देख रहे हैं. தூரத்திலே பரலோகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கிறது. दूर से स्वर्ग देखने का एक इच्छा है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் வரும். एक दिन आएगा. தேவன் நிச்சயமாகவே கொண்டு சேர்ப்பார். निश्चय प्रभु हमें ले जाएंगे. இது நம்முடைய பலத்தினாலே அல்ல. ये हमारे बल से नहीं. நம்முடைய பராக்கிரமத்தினாலே அல்ல. ना ये हमारी शक्ति से. நம்முடைய பரிசுத்தத்தினாலே அல்ல. ना ये हमारी पवित्रता से. அல்லேலூயா. அல்லேலூயா. இது கிருபையினாலே. परमेश्वर के अनुग्रह से. தேவனுடைய கிருபையினாலே. प्रभु के अनुग्रह से. தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே. हमारे पर रखा हुआ अनुग्रह தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே. हमारे पर रखा अनुग्रह ஒரு நாள் நிறைவேறும். एक दिन पूरा होगा. ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேற போகிறது. एक दिन निश्चय पूरा होने वाला है. இந்த யோசேப்பு கண்ட தரிசனம். यूसुफ ने देखा वो அவன் दर्शन. தூரத்திலே பார்த்த கானானுக்குள்ளே दूर से देखा वो कनान के अंदर. அவனுடைய எலும்புகள் பிரவேசித்தது. उनकी हड्डियां प्रवेश அதை हुई. சீகேமிலே அடக்கம் பண்ணினார்கள். वो शकेम में दफनाए गए थे. அல்லேலூயா. हालेलुया. இந்த யோசேப்பின் எலும்பு यूसुफ की हड्डी விசுவாசத்தை குறிக்கிறது. विश्वास को दर्शाता है. தூர பார்வையை குறிக்கிறது. दूर दर्शन को दिखाता है. பரலோக தரிசனத்தை கண்ட விசுவாசத்தை குறிக்கிறது. स्वर्गीय दर्शन को देखा गया विश्वास को दिखाता கானான் है. தேசத்திலே தூரத்திலே விசுவாசத்திலே கண்டான் அல்லவா, அந்த விசுவாசத்தை குறிக்கிறது. कनान देश को दूर से देखा उस विश्वास को दर्शाता இந்த है. யோசேப்பின் எலும்பு விசுவாசத்தை குறிக்கிறது. यूसुफ की हड्डी विश्वास को दर्शाता है. நமக்குள்ளே தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். हमारे अंदर भी प्रभु विश्वास दिया है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना प्रभु को प्रसन्न करना अनहोना है. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். इब्रानियों 11 का 6 पढ़ेंगे. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி விசுவாசிக்கணுமா? कैसे विश्वास करना है? தேவனிடத்தில் சேருகிறவன் எப்படி தேவனை குறித்து விசுவாசிக்கணும்? परमेश्वर के पास आने वाले कैसे विश्वास करना அவர் है? உண்டு என்று முதலாவது விசுவாசிக்கணும். कि वो है करके विश्वास करना है. இரண்டாவது நாம் அவரை தேடும்போது, दूसरे हम अपनी खोज करते நாம் समय, அவரை நோக்கி பார்க்கும்போது, जब हम उसकी और पुकारते நாம் हैं, ஜெபிக்கும்போது जब हम प्रार्थना करते அவர் हैं, நமக்கு பலன் அளிக்கிறார். तब वो हमें प्रतिफल देता है. பலன் இல்ல, பலன் அளிக்கிறார். प्रतिफल देता அவர் है. நமக்கு பலன் அளிக்கிறார் हमें- என்று விசுவாசிக்க வேண்டும். हमें प्रतिफल देगा करके विश्वास करना है. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है. அப்ப விசுவாசத்தோடு பார்க்கணும். तो विश्वास के साथ देखना है. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். विश्वास के साथ प्रार्थना करना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வேதாகமத்துல ஒருவர் ஜெபித்தார். पवित्र शास्त्र में एक व्यक्ति ने प्रार्थना की. வயசானாலும் ஜெபத்தை விடல. उम्र हुआ लेकिन प्रार्थना नहीं छोड़ी. அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். वो प्रार्थना ही कर रहे थे. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். प्रार्थना ही कर रहे थे. ஒரு நாள் பதில் வந்தது. एक दिन उत्तर आई. ஆனா அந்த பதில அவராலே நம்ப முடியல. वो उत्तर उन्हें ही
विश्वास करने नहीं हुआ। தூதன் பதில் கொண்டு வருகிறான். स्वर्गदूत ने उत्तर लाया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இவரால நம்ப முடியல. लेकिन उन्हें विश्वास नहीं हुआ। அவர் சொல்றாரு எனக்கு வயசாயிட்டு. उन्होंने कहा मेरा उम्र हो गया, என் மனைவிக்கும் வயசாகி விட்டது. मेरी पत्नी को भी उम्र हो गया। வாசிப்போம். पढ़ेंगे லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் लूका रचित सुसमाचार 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 10वां वचन से पढ़ें। ஆ ஆ ஆ சகரியாவுக்கு தரிசனமானான். கலங்கி சகரியாவே பயப்படாதே. என்ன சொல்றாரு? உன் வேண்டுதல் அவர் இவ்வளவு நாளும் பண்ண ஜெபம் கேட்கப்பட்டது. इतने दिन से जो प्रार्थना कर रहा था उनकी प्रार्थना को प्रभु ने सुना। தூதன் பதில் கொண்டு வந்திருக்கிறார். स्वर्गदूत ने उससे कहा, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். स्वर्ग से आया है। அவர் சொல்றாரு சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ए जकरिया तेरी प्रार्थना सुन ली गई है। என்ன வேண்டுதல்? क्या प्रार्थना? வாசிப்போம். पढ़ेंगे। உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. तेरी पत्नी एलिशिबा तेरे लिए एक पुत्र उत्पन्न होगा। ஆமென். आमेन। அவர் சொல்றார் உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். तेरी पत्नी एलिशिबा से तेरे लिए एक पुत्र उत्पन्न होगा। இவ்வளவு நாள் இவர் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு? यानी इतने दिन से वो क्या प्रार्थना कर रहा था? ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்ல, प्रभु मेरा बच्चा नहीं ஒரு है, குமாரனை தாரும், मुझे पुत्र दो, ஒரு பிள்ளையை தாரும், एक संतान दो। பிள்ளையை தாரும்னு சகரியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ऐसे जकरिया प्रार्थना कर रहा था। சகரியாவுடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது. जकरिया की प्रार्थना की उत्तर मिली। தூதன் வந்து சொல்லுகிறான் சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. स्वर्गदूत ने कहा तेरी प्रार्थना सुन ली गई உன் है। மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். तेरी पत्नी एलिशिबा से तेरे पुत्र उत्पन्न होगा। அடுத்தல வாசிங்க. ஆ ம் ஆ ம் 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 18 வாசிங்க. 18 वचन। ஆ ஆ ஆ இதை நான் எதினால் அறிவேன்? நான் சொல்றேன் நான் கிழவனாய் இருக்கிறேன். அடுத்தல என் மனைவியும் எப்ப நான் கிழவனா இருக்கிறேன். जकरिया बोलता है मैं तो बूढ़ा हूँ, மனைவிக்கும் வயசாயிடுச்சு. मेरी पत्नी भी बूढ़ी हो गई இது है, எப்படி நடக்கும்? कैसा होगा? இதை நான் எதினால் அறிவேன். मैं कैसा ये मान ஆனா लूंगा? ஜெபம் என்ன? प्रार्थना क्या था? ஆண்டவரே பிள்ளை தாரும். बच्चा दो। அந்த ஜெபத்தை பரலோகம் கேட்டது. उसकी प्रार्थना स्वर्ग ने सुन लिया। தேவன் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने प्रार्थना இப்ப सुनी। பதில் வந்திருக்கு. अभी उत्तर आया है, ஆனா அந்த பதில அவனால என்ன செய்ய முடியல? लेकिन उस उत्तर को उसे ஏற்றுக்கொள்ள முடியல. विश्वास नहीं करने हो रहा இவன் है। எப்படி ஜெபம் பண்ணிருப்பான்னு அடுத்தல வாசிங்க. तो कैसा उसने प्रार्थना किया होगा हम पढ़ेंगे। ஆ சொல்றா இப்ப நான் யார் தெரியுமா? तुझे पता है मैं कौन என் आया பேர் हूँ? காபிரியேல். मैं जिब्राइल हूँ, நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன். जो परमेश्वर के सामने खड़ा रहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறான். उसने अपने अधिकार को वहां தன்னை बताया, அட்ரஸ் பண்றான். अपने आप को बताया। அடுத்தல வாசிங்க. पढ़ेंगे। உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். तुझे सुसमाचार सुनाने और भेजा गया हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். तुझे एक सुसमाचार ले आया हूँ। என்ன நற்செய்தி? क्या நீ सुसंदेश? அப்பாவாக போற. कि तू पिता बनने वाला है, உன் மனைவி அம்மாவாக போறா. तेरी पत्नी माँ बनने वाली உனக்கு ஒரு है, குமாரன் பிறக்க போறான். तुझे एक पुत्र जन्मेगा। இந்த நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ये शुभ संदेश में लाया हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அந்த நற்செய்தியை சகரியாவால விசுவாசிக்க முடியவில்லை. लेकिन ये शुभ संदेश को जकरिया को विश्वास नहीं कर ஆனால் पाया। அவன் ஜெபம் பண்ணினான். फिर भी वो प्रार्थना किया, அவன் வேண்டிக் கொண்டிருந்தான். वो प्रार्थना ही कर रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தல வாசிங்க. என்ன செய்யாதபடியினால்? விசுவாசியாதபடியினால். तूने ये विश्वास न करने के कारण தேவனிடத்தில் வந்த பதிலை அவன் விசுவாசிக்கவில்லை. प्रभु से आए हुए उत्तर को विश्वास न करने के कारण தேவனிடத்தில் வந்த செய்தியை அவன் விசுவாசிக்கவில்லை. उस शुभ संदेश को उसने विश्वास नहीं किया। விசுவாசியாதபடியினாலே विश्वास न करने के कारण வாசிங்க.
நீ பேசியே கெடுத்துருவா, அதனால பேசாம இரு. तू बोल के बिगाड़ देगा इसलिए तू मौन रहे। நிறைய பேர் பேசாம இருந்தாலே காரியம் தன்னால நடக்கும். कई लोग मौन रहेंगे तो कार्य सफल हो जाएगा। ஹalleluya. हालेलुया। நிறைய பேர் பேசியே நடக்கிற காரியத்தையும் கெடுத்துருவான். कई लोग बड़बड़ करके जो होने वाला वो भी बंद कर देंगे। அதனால தான் சகரியாவின் வாயை கட்டிட்டான் தூதன். इसलिए स्वर्गदूत ने जकरिया को मौन बना दिया। நீ பேசாம இருப்ப, तू मुंह बंद करके बैठ, நீ என்ன செய்வ, ஊமையா இருப்ப. तू मौन रहे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ ஊமையா இருவ. तू मूखा हो जाएगा, गूंगा हो जाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ பேச மாட்ட. तू बोलेगा नहीं। எது வரைக்கும்? कब तक? பிள்ளை பிறந்து அதுக்கு யோவான்னு பேர் வைக்கிற அந்த நாள் வரைக்கும் நீ பேசாம இருப்ப. जब तक बच्चा पैदा होकर उसका नाम नहीं रखेंगे तब तक तू गूंगा रहेगा। அந்த தேவன் சொன்னதான காரியம் சம்பவிக்கும் நாள் வரை நீ ஊமையா இருப்பாய். परमेश्वर ने कहा गया उस वचन पूरा होने तक तू गूंगा रहेगा। அவிசுவாசத்தினாலே வந்ததான தண்டனை, अविश्वास के कारण आया हुआ दंड, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அவிசுவாசப்படும் போது தண்டனை வருகிறது. परमेश्वर के बात को विश्वास न करते हो अविश्वास करेंगे तो दंड आता है। ஹalleluya. हालेलुया। ஜெபிக்கும் போது ஒருவேளை விசுவாசம் இருந்திருக்கலாம், प्रार्थना करते समय होता ही विश्वास होगा, ஆனா பதில் வந்தபோது நம்பவே முடியல. लेकिन जब उत्तर मिल रहा है तो विश्वास नहीं आ रहा है। பேதுரு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். पतरस आके द्वार खटखटा रहा है। உள்ள எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. अंदर सब बैठ के प्रार्थना कर रहे थे। ஆண்டவரே பேதுருவை விடுவியும், प्रभु पतरस को छुड़ाओ, பேதுருவை பாதுகாத்துக்கொள்ளும் पतरस को संभालो, அப்படின்னு சொல்லி பேதுருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ऐसे पतरस के लिए प्रार्थना कर रहे थे। இப்ப பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. अभी बाहर पतरस आके दरवाजा खटखटा ரோதை रहा है। ரோதைங்கிறதான ஒரு பெண் போய் பார்க்கிறார். लोदी नाम की एक बहन जाकर देखती है। ஏன்னா அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மேல ஒரு உபத்திரவம் உண்டாயிருந்தது. उन दिनों में मसीह लोगों के ऊपर एक उपद्रव आई थी। இந்த நாட்களிலே எப்படி ஆங்காங்கே நடக்கிறதோ அதே போல அந்த நாட்களிலே உண்டாயிருந்தது. आज के दिन जैसे यहाँ वहाँ घट रहा है वैसा उन दिनों में भी घट रहा था। ஆகவே அவர்கள் கதவை அடைத்து உள்ளே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். इसलिए वो द्वार बंद करके अंदर बैठ के प्रार्थना कर रहे கதவை थे। தட்டின உடனே அப்படி பாக்க ஓட்ட வழியா பாக்க யார் வழியா வந்திருக்கா. उसने दरवाजा के छेद से देखा कि कौन आया है बाहर। அங்க பேதுரு நிக்கார். वहाँ पतरस खड़ा है। இங்க என்ன ஜெபம் நடக்கு? यहाँ अंदर क्या प्रार्थना चल रहा ஆண்டவரே है? பேதுருவை விடுவியும், परमेश्वर पतरस को छुड़ाओ, பேதுருவை பாதுகாத்துக்கொள். पतरस को संभालो। பயங்கரமா ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. बहुत भयंकर प्रार्थना चल रहा है। ஆனா ஓட்ட வழியா பார்த்தா கதவுக்கு வெளியே பேதுரு நிக்கிறாரு. लेकिन दरवाजा के बाहर तो पतरस ही खड़े थे। இந்த பிள்ளை வந்து சொல்றா, ரோதை உள்ள வந்து சொல்றா, ஜெபிச்சிட்டு இருக்கவங்க वो கிட்ட. बच्चे आकर अंदर बोल रही है प्रार्थना करने वालों से। பேதுரு வந்திருக்காரு, வெளியே பேதுரு நிக்கார். बाहर पतरस आया है। இவங்க என்ன சொன்னாங்க? उन्होंने क्या कहा? ஏன் பிதட்டுகிறாய்? क्यों बड़बड़ा रही है? ஏன் பிதட்டுகிறாய்? क्यों बड़बड़ा रही திரும்ப है? சொல்றா, இல்ல பேதுரு தான் வந்து நிக்கிறார். नहीं पतरस आए हैं। இல்ல இல்ல அவர் ஆவி, அவர் தூதனா இருப்பான். अरे वो सो रहे हैं, அவருக்கு தூதன் उनके दूत आए हैं। பேதுருவுக்கு தூதனா இருப்பான். परमेश्वर पतरस का दूत होगा। பாருங்க ஜெபம் என்ன, பேதுருவை விடுவியோ. प्रार्थना क्या चल रहा है? पतरस को छुड़ाओ। தேவன் கிரியை செய்துட்டாரு. परमेश्वर ने क्रिया किया, பேதுரு விடுவிக்கப்பட்டு வந்துட்டார். पतरस को प्रभु छुड़ा कर ले भी आ गया। ஆனா நம்ப முடியல. फिर भी भरोसा नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்ப முடியாத காரியங்கள், विश्वास ही नहीं कर पा கிரகிக்க रहे। முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய तेरे வல்லவர். विचार और अनजान से भी बड़ा कार्य प्रभु करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவர். हमारा परमेश्वर करने के लिए सामर्थ्यवान है। விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். विश्वास के साथ प्रार्थना करना है। அவிசுவாசம் உள்ளவர்களாய் அல்ல. अविश्वास के प्रार्थना नहीं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பதில் தரும்போது சில நேரங்களில நம்ப முடியாம இருக்குது. कई बार प्रभु उत्तर देता है लेकिन विश्वास नहीं होता है। அல்லேலூயா. हालेलुया। நான் இன்று இந்த இடத்துல இந்த மேடையில வந்து நிற்பது நம்ப முடியாத ஒரு காரியம். आज मैं यहाँ आकर खड़ा रहूंगा ये विश्वास नहीं होता है। அல்லேலூயா. हालेलुया। இது தேவனாலே வந்தது. ये परमेश्वर के द्वारा எங்கேயோ हुआ। வாழ்ந்து கொண்டு कहीं तो मैं जी रहा மனம் போன था, ஜீவியத்திலே, कैसे ही जी மனம் போன रहा था, பாதையிலே मनमानी रास्ता में எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்ததான என்னை कैसे तो जी रहा था मुझे। ஆண்டவர் இந்த நாட்களிலே இங்க கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். परमेश्वर ने मुझे यहाँ पर इस स्थान पर खड़ा किया है। இது தேவனாலே வந்தது. ये प्रभु के द्वारा हुआ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கார்ல வண்டியில வரும்போது யோசிச்சிட்டே வந்தேன். गाड़ी चलाते वक्त यही सोच के आ रहा था। நம்ம ஒரு நாள் கார் ஓட்டுவோம்,
एक दिन मैं गाड़ी चलाऊंगा, கார் வாங்குவோம், कार लूंगा, இப்படிலாம் போய் பிரசங்கம் பண்ணுவோம். ऐसे मैं प्रचार करूंगा। இப்படிலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது இல்ல. 30 साल पहले मैं कभी ये सोचा नहीं, ஆனால் தேவன் செய்கிறார். प्रभु ने किया। ஆமென். आमीन। இத மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் தேவன் செஞ்சிருக்கிறார். वैसे प्रभु ने आपके जीवन में भी किया है। இங்க வந்து இப்படி உட்காருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? आपने कभी सोचा यहाँ पर ऐसा के बैठोगे, ஆனா உட்கார வச்சிருக்கிறார். लेकिन प्रभु ने बिठाया है। நீங்கள் தேவனாலே வந்தீர்கள். ये परमेश्वर आपको लेकर आया, தேவன் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். प्रभु ने आपको लेकर आया है। ஆமென். आमीन। ஒரு ஆமென் சொல்லுவோம். आमीन बोलो। சந்தேகமா? क्या विश्वास है? இல்ல இல்ல. नहीं ना? அப்ப ஆமென் சொல்லுவோம். तो बोलो आमीन। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்கிறார். हम जो सोचते हैं वैसे अद्भुत काम प्रभु करता है। ஹalleluya. हालेलुया। ஆனா நம்பிதான் ஆகணும். लेकिन भरोसा करना है, நம்பணும். विश्वास करना है। தேவனை விசுவாசிக்கணும். प्रभु पर विश्वास करो, அல்லது வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துடணும். नहीं तो मुंह बंद करके चुप रहो। சில பேர் நடக்கிற காரியங்களை வாயினால கெடுத்துருவாங்க. कई लोग पूरा होने वाली बातों को अपने शब्दों से बिगाड़ देते हैं। இஸ்ராயேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானுக்குள் போகும்போது इस्राएल लोग जब मिस्र से छुड़ाकर कनान की ओर जा रहे थे, தங்கள் வாயினாலே கெட்டு போனார்கள். अपने मुंह से बिगड़ गए, முறுமுறுத்தார்கள். कुड़कुड़ाए, தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். परमेश्वर के विरुद्ध बात किए, தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். प्रभु के सेवकों के विरुद्ध बात किए। மோசேயை கல்லெறிந்து கொல்லும்படியாய் கல்லை எடுத்து கொண்டார்கள். मूसा को पथराव मारने के लिए पत्थर उठाए। தங்களுடைய கிரியைகளினாலே उनके क्रियाओं के कारण அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் वो போனது. कनान में प्रवेश नहीं कर पाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால சில நேரம் நாம் அமைதியா இருந்தால் நடக்கக்கூடியது தானா நடக்கும். कई बार हम चुपचाप रहेंगे तो जो होना है वो पूरा होगा, தேவன் செய்யக்கூடியதை அவர் செய்வார். क्योंकि जो परमेश्वर करना है वो पूरा करेंगे। ஆமென். आमीन। அதனால தான் அந்த சகரியாவை அமைதியா இருக்க வச்சிட்டாரு इसलिए தேவதூதன். परमेश्वर ने जकरिया को गूंगा बना दिया। நீ அமைதியா இரு. तू शांत நீ रहे, பேசாம இருந்தாதான் நல்லது. तू मुंह बंद करेगा तो अच्छी बात है। எலிசபெத் கர்ப்பவதியானால், एलिशिबा गर्भवती हुई, யோவானை பெற்றெடுத்தால், यूहन्ना को उत्पन्न की। அந்த யோவானுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு கேக்குறாங்க. उस बच्चे को क्या नाम रखना है करके पूछे। இவனால பேச முடியல. अभी बात नहीं कर पा रहा है। ஒரு ஸ்லேடு கொடுத்தாங்க. उसको एक पट्टी दी गई थी, அதுல எழுதுறான் யோவான். उसमें लिखा उसने यूहन्ना। நம்ம குடும்பத்திலே யாருக்கும் இல்லாத பேர், परिवार में ये नाम नहीं है, வம்சத்திலே யாருக்கும் இல்லையே. वंश में ये नाम नहीं है। சரி அப்பா சொல்றாரு அதனால வைப்போம் ठीक है, उसके पिताजी बोल रहे हम रखेंगे, அப்படின்னு வச்சாங்க. वैसा उन्होंने रखा। அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. उसका मुंह खुल गया। ஹalleluya. हालेलुया। தேவன் தாம் சொன்னதை செய்ய வல்லவர். परमेश्वर जो कहता है वो पूरा करने के लिए सामर्थ्यवान உங்க है। வாழ்க்கையில தேவன் சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமா செய்வார். प्रभु ने अगर वायदा किया तो निश्चय करेंगे। ஆமென். आमीन। நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். हम प्रभु पर विश्वास करना தேவனை है, நம்ப வேண்டும். प्रभु पर भरोसा करना है। தேவன் நிச்சயமாகவே செய்வார். निश्चय प्रभु कार्य करेगा। வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். प्रतिज्ञा दिया कभी न बदलता। வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். प्रतिज्ञा दिया सच्चा परमेश्वर। நாம் அநேக நேரம் உண்மை இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம். कई बार हम सच्चे नहीं होते, நாம் அநேக நேரம் தேவனுக்கு விரோதமா போயிருக்கிறோம். कई बार परमेश्वर के विरुद्ध काम करते அநேக முறை हैं, தேவனை மறந்து போயிருக்கிறோம். कई बार प्रभु को भूल भी जाते ஆனால் हैं, தேவன் உண்மையுள்ளவர். लेकिन प्रभु सच्चा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தேவனை நம்ப வேண்டும். इसलिए प्रभु पर विश्वास அவர் करो, மேல விசுவாசம் வைக்கணும். उनके पर विश्वास रखो। காலங்கள் வரும்போது தேவன் ஏற்ற வேளையிலே அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். परमेश्वर नियुक्त काल और समय आने पर पूरी तरह से परिपूर्ण कार्य करेगा। ஹalleluya. हालेलुया। அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்க கூடாது. अविश्वास भरा हुआ भूरा कुकुर में हृदय नहीं होना है। எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். इब्रानियों 3 का 12 पढ़ेंगे। அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. ये किसके लिए लिखा है? विश्वासियों के लिए लिखा है। விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. विश्वासियों के लिए वो शब्द लिखा है। சகோதரரே, हे भाइयों, சகோதரிகளே, हे बहनों, சகோதரரே, हे भाइयों, ஜீவனுள்ள தேவனை விட்டு, जीवित परमेश्वर से, அவர் ஜீவனுள்ள தேவன்,
वो जीवित परमेश्वर है। அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். दूर हटा ले जाने वाले अविश्वासी मन न हो। அது அவிசுவாசம் வந்துட்டானே அந்த இருதயம் பொல்லாத இருதயம். अविश्वास आ गया माने बुरा मन हो गया। அப்ப அவிசுவாசம் வரும்போது என்ன நடக்கிறது? अविश्वास आएगा तो क्या होता है? அந்த இருதயம் பொல்லாத இருதயமா மாறிடுது. हृदय बुरा हृदय हो जाता है। இவ்வளவு நாள் நல்ல இருதயமா இருந்தது. इतना दिन अच्छा हृदय था। அவிசுவாசம் வந்த உடனே பொல்லாத இருதயமா மாறிடுது. जैसे अविश्वास आता है वो बुरा हो जाता है। அந்த பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். ये बुरा हृदय तुम्हारे अंदर ना हो इसलिए चौकस रहो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவிசுவாசம் வரும்போது முதலாவது நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறுகிறது. तो जैसे अविश्वास होता है पहला हमारा हृदय बुरा होता है। அப்ப நமக்குள்ள பொல்லாத இருதயம் இருக்குதா? क्या हमारे अंदर बुरा विचार है? நல்ல இருதயம் இருக்குதா? क्या अच्छा मन है? என்ன எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கிறது? किस प्रकार का हृदय हमारे अंदर है? இந்த காலை வேளையிலே ஒரு விஷயம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். इस सुबह के समय एक बार अपने आप को जांच कर देखेंगे। அவிசுவாசம் உள்ள இருதயம் இருக்குதா? क्या विश्वास भरा हृदय है? ஏன்னா அந்த பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலக பண்ணிரும். क्योंकि ये बुरा हृदय परमेश्वर से दूर हटा ले जाता है। தேவனை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத இருதயம், परमेश्वर से दूर हटा ले जाने वाला बुरा मन, தேவனுடைய வழியை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத இருதயம், परमेश्वर के मार्ग से दूर हटा ले जाने वाला बुरा हृदय, தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத இருதயம், प्रभु के सत्य से दूर हटा ले जाता है बुरा हृदय। இந்த அவிசுவாசம் வரும்போது ये अविश्वास जब आता है இவைகள் எல்லாம் நடக்கிறது. सब कुछ हो रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வராதபடி எச்சரிக்கையா இருக்கணும். इसलिए बुरा हृदय हमारे अंदर ना आए, चौकस रहो। அவர் சொல்றார் எச்சரிக்கையா இருங்க. चौकस रहो। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி இருக்கணுமா? कैसा रहना है? எச்சரிக்கையா இருக்கணும். चौकस रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். हमें चौकस रहना है நமக்குள்ள அந்த இருதயம் வந்துட கூடாது. क्योंकि हमारे भीतर नहीं आना है। வராதபடி எச்சரிக்கையா இருங்க. वो अंदर ना आते हुए चौकस रहना है। அதுக்கு அடுத்தால வசனம் வாசிங்க. अगला वचन पढ़ेंगे। பொல்லாத இருதயம் வரும்போது जब बुरा हृदय आता है, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு அப்போ பாவம் வந்துரும். பொல்லாத இருதயம் வந்துனா பாவம் வந்துரும். जब बुरा हृदय आएगा दूसरा पाप आ जाएगा। பாவத்தினாலே வஞ்சிக்கப்படும் போது पाप से जब वंचित होते இந்த हैं பொல்லாத இருதயம் கடினப்பட்டு போகும். बुरा हृदय कठोर हो जाता உங்களுக்குள்ள है। கடினமான இருதயம் இருக்குதா, லகுவான இருதயம் இருக்குதா? क्या आपका हृदय कठोर है या கல்லான இருதயம் இருக்குதா அல்லது சதையான இருதயம் இருக்குதா? पत्थर कड़क हृदय है या चमड़ी वाला हृदय है? எப்படிப்பட்ட இருதயம் இருக்குது? कैसा हृदय है? பொல்லாத இருதயம் வரும்போது இருதயமானது கடினப்படுகிறது. जब बुरी अविश्वासी आता है तो हृदय कठोर हो जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। 14 வசனம் வாசிங்க. अगला वचन। அப்ப விசுவாசத்தோடு विश्वास के साथ ஆரம்பத்திலே நமக்குள்ள வந்த அந்த நம்பிக்கையை प्रथम में जो भरोसा हमारे अंदर आया அதை முடிவு பரியந்தம் நாம பிடிச்சுக்கிட்டோம்னா उससे अंत तक अगर हम सिर रखेंगे கிறிஸ்துவிடத்திலே பங்கு உண்டு. हम मसीह के भागीदार होंगे, இல்லன்னா பங்கு இல்ல. नहीं तो भागीदार नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த நம்பிக்கையை பற்றிக்கொள்ள வேண்டும். ये भरोसा को पकड़े रहना நாம அதை है, விட்டுவிட கூடாது. उसे छोड़ मत दो। இப்போ பொல்லாத இருதயம் வரும்போது जब बुरा मन आता है இந்த நம்பிக்கை என்ன ஆகும்னா குறைஞ்சு போகும். ये भरोसा घट जाता है, இந்த நம்பிக்கை உடைந்து போகும். भरोसा टूट जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால அவர் சொல்றாரு முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். इसलिए अंत तक दृढ़ में स्थिर रहो। முடிவு பரியந்தம் உறுதியா பிடிச்சுக்கணுமா? अंत तक दृढ़ता में स्थिर रहो। ஒரு கல்லு மாதிரி அல்ல ஒரு கான்கிரீட் மாதிரி உறுதியா இருக்க வேண்டும். एक कंक्रीट की तरह, एक पत्थर की तरह एक मजबूत होना है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தல வாசிச்சோமானா अगला वचन में पढ़ते हैं, இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். मन को कठोर मत करो। நம்ம மேல பார்த்த மாதிரி जैसे हमने ऊपर पढ़ा, பொல்லாத இருதயம் வரும்போது जब बुरा मन आता है இருதயமானது கடினப்பட்டு போகும். पहला हृदय कठोर हो जाता है। இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் आज आप उनके आवाज को सुन रहे हो, கோபமூட்டுதலில் நடந்தது போல क्रोध दिलाने के समय में क्या था, உங்கள் இருதயங்களை तुम கடினப்படுத்தாதீர்கள் अपने मनों को कठोर न करो என்று சொல்லி இருக்கிறது. क्या ऐसा कहा है? எப்படி எப்ப நடந்தது?
நடந்தது, வனாந்தரத்திலே அவர்கள் தேவனுக்கு கோபமூட்டினார்கள். जैसा उन्होंने जंगल में परमेश्वर को क्रोध दिलाया, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போனார்கள். उनके शब्द को सुना और आज्ञा नहीं मानी, அவருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசியாமல் போனார்கள். उनके शब्द को सुना विश्वास नहीं किया, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். अपने हृदय को कठोर किया। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிடரியை கடினப்படுத்தினார்கள். अपने हृदय को कठोर किया। அதனால தான் வசனம் சொல்லுது அப்படி செய்யாதீர்கள். इसलिए वचन कहता है ऐसे मत करो। ஹல்லேலூயா. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है? 16 வசனம் சொல்லுது 16 वचन लिखा है, கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் அப்படின்னு கேக்குறேன். யாருப்பா கேட்டதுல கோபமூட்டினா? भला किन लोगों ने सुनकर भी क्रोध दिलाया। வாசிங்க. அப்ப மோசேயினாலே எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். जो मूसा के द्वारा मिस्र से निकलते उन सबों ने ये किया। அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராய் புறப்பட்ட யாத்திரை செய்த யாவரும் அப்படி செய்தார்கள். मिस्र से यात्रा चालू किए कनान की और सबों ने ये कार्य किया। எல்லா விசுவாசிகளும் பண்ணிருக்காங்க. सारे विश्वासियों ने किया। மோசே தான் பாஸ்டர் இருந்து நடத்துறாரு. मूसा पास्टर की तरह चला रहे எல்லா हैं। விசுவாசிகளுக்கும் இருதயம் கடினமாய் போச்சு. सब विश्वासियों का हृदय कठोर हो गया, அவர்கள் கோபமூட்டினார்கள். उनको गुस्सा दिलाए। அதான் வசனம் சொல்லுது அப்படி செய்யாதிருங்கள். इसलिए वचन कहता है ऐसा मत करो। ஹல்லேலூயா. हालेलुया। 40 வருஷமாய் ஆரோசித்தாராம். 40 वर्ष तक लोगों ने क्रोधित रहा, பாவம் செய்தவர்களை जिन्होंने पाप किया। 18 வசனம் வாசிப்போம். 18 वचन पढ़ेंगे। யாரை குறித்து ஆணையிட்டார் அப்படின்னு கேட்காரு. யாரை குறித்து ஆணையிட்டார்? जिन्होंने आज्ञा न मानी, கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? केवल उनके लिए जिन्होंने आज्ञा न मानी। அப்ப கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே பொல்லாத இருதயம் இருக்கிறது. यानी जो आज्ञा नहीं मानते उनके अंदर बुरा हृदय है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பொல்லாத இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய கூடாமல் பண்ணுகிறது. ये बुरा हृदय परमेश्वर के बात को आज्ञा नहीं मानने देता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கீழ்ப்படிய வேண்டும். आज्ञा मानना है। நல்ல இருதயம் இருந்தனா கீழ்ப்படியும். अगर अच्छा हृदय हो गया तो मानेंगे, பொல்லாத இருதயம் வந்தனா கீழ்ப்படியாமை வந்துரும். बुरा हृदय हो गया तो आज्ञा उल्लंघन करेंगे। அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. अगला वचन, ஆதலால் அவிசுவாசத்தினாலே ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। இவர்கள் उन लोग அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். अविश्वास के कारण प्रवेश न कर सके, அதனால தான் சொல்றார் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். इसलिए कहते हैं कि अविश्वास भरा हुआ बुरा मन। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வந்ததினாலே अविश्वास भरा हुआ बुरा मन आने के कारण இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் वो போனார்கள். प्रभु के बात को नहीं माने, இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். परमेश्वर के विरुद्ध पाप किए, தேவனுக்கு கோபமூட்டினார்கள். प्रभु को क्रोध தங்களுடைய दिलाए, இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். अपने हृदय को कठोर किए, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள். भरोसा प्रथम भरोसा को छोड़ दिए, ஆகவே இவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். इसी के कारण वे प्रवेश न कर सके। பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போன அந்த சம்பவத்தை வச்சு எபிரேயருக்கு எழுதும்போது ஒரு பிரசங்கம் பண்றார். पर पुराने नियम में जैसा मिस्र से लोग निकले कनान की ओर, वो घटना को रखकर इब्रानी में प्रचार किया जा रहा है। இஸ்ராயேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தங்கள் தற்கால தேவையை தேடினார்கள். इजरायली लोग अब जंगल में अपनी उसी वर्तमान की बातों को ढूंढ रहे थे। இப்ப எங்களுக்கு வெங்காயம் இல்லங்க, வெள்ளைப்பூடு இல்ல அப்படிங்கிறான். अभी हमारे लिए कांदा नहीं है, लहसुन नहीं है। நாங்க எகிப்தில இருந்தபோது வெள்ளைக்கூடு சாப்பிட்டோம், வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறான். मिस्र में हमने कांदा खाया था, लहसुन खाया था। நம்ம நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க நாங்க வெங்காயமே சாப்பிடுறது இல்ல அப்படிங்கிறாங்க. हमारा देश का फाइनेंस मिनिस्टर कहता है मैं कांदा खाती नहीं। இவங்க சொல்றாங்க எங்களுக்கு எகிப்தில வெங்காயம் கிடைச்சது, பூண்டு கிடைச்சது, இங்க கிடைக்க மாட்டேங்குது. अभी यहाँ इजराइल लोग कहते हैं मिस्र में हमें कांदा और लहसुन मिलता था। எது வேணுமா? क्या चाहिए? மட்டன் வேணுமா? मटन चाहिए வெங்காயம் வேணுமா? பூண்டு வேணுமா? और कांदा और लहसुन चाहिए। பிஸ்ஸா கிடைக்க மாட்டேங்கான், பர்கர் கிடைக்க மாட்டேங்கான். पिज्जा नहीं मिल रहा है, बर्गर नहीं मिल रहा நிறைய है। பிள்ளைகளுக்கு ரொம்ப ஏக்கம். बच्चों को बहुत ही பிஸ்ஸா சாப்பிட चाहते முடியல, हैं, பர்கர் சாப்பிட முடியல. क्योंकि पिज्जा नहीं मिल रहा है, बर्गर भी नहीं मिल रहा है, ஏன்னா அதெல்லாம் ஜங்க் ஃபுட். वो जंक फूड है। இப்போ இவங்களுக்கும் வேணும்.
इनको भी बहुत तड़प रहे हैं, தேடுறாங்க. ढूंढ रहे हैं தற்கால தேவை. वर्तमान की बातें। இப்ப என்ன வேணும்? अभी मुझे இந்த क्या பூமியில चाहिए, என்ன வேணும்? इस पृथ्वी में क्या இந்த चाहिए, யாத்திரையில என்ன इस வேணும்? सफर में क्या चाहिए, அதைத்தான் அவர்கள் தேடினார்கள். वही वो ढूंढ रहे थे। அதற்காக மோசே இடத்துல போய் முறுமுறுத்தாங்க. उसके लिए मूसा से कुड़कुड़ाया। இவர்களுக்கு தூர பார்வை இல்லாதிருந்தது. उनके अंदर दूर का दर्शन नहीं था। ஹalleluya. हालेलुया। அவர்களோடு பயணிக்கிற ஒரு எலும்பு பாருங்க, யோசேப்பின் எலும்பு இவர்களோடு பயந்து கொண்டே இருக்கிறது. उन्हीं के यात्रा के साथ यूसुफ की हड्डी भी यात्रा कर रहा है। அவன் 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்தான், நீங்க போவீங்க என்னுடைய எலும்பை கொண்டு போங்க वो அப்படின்னு. 400 साल के पहले ही बोल के मर गया, तुम जाओगे मेरा हड्डी को भी लेकर இப்ப जाना। அந்த எலும்பு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. हड्डी भी साथ में ही यात्रा कर रहा அதை है। பார்த்தாவது இவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்ததா? वो देख के तो इनको विश्वास हुआ क्या? அதை பார்த்து விசுவாசம் வரல. वो देख के भी विश्वास नहीं आई। இவர்கள் தற்கால தேவையை தேடினார்கள். यानी वर्तमान की बातें ढूंढे, தூர பார்வை இல்லாதிருந்தது. दूरदर्शन नहीं था। அவருடைய மனசுலாம் எகிப்திலே ஒட்டி கொண்டிருந்தது. उनका पूरा मन मिस्र में चिपका हुआ था। அந்த கலாச்சாரம், वही कलाचार, அந்த தெய்வங்கள், वही देवताएं, அந்த நாட்டு பண்டிகைகள், उस देश की मनोरंजन, தியோகார், त्योहार, அங்க உள்ள பண்டிகை वहाँ की त्योहार, எல்லாம் அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. மனசெல்லாம் அங்க, पूरा मन वहाँ लगा है, உடம்பு இங்க, शरीर यहाँ है। நிறைய பேர் இங்க இருக்காங்க, कई लोग वैसे यहाँ बैठे हो, ஆனா மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. आपका मन कहीं और बैठा है। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்திருப்போம். फिर भी ऐसे बैठे कुछ नहीं मालूम, இருக்கிறது இங்க. बैठे यहाँ पर। நானும் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ मैं सोच रहा हूँ तुम प्रचार सुन रहे हो, கேக்குறீங்களா? सुन रहे हो। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। எப்ப முடியும்? कभी खत्म होएगा, எப்ப மட்டன் வாங்கலாம்? कभी जाके घर पे मटन लेना है। என்ன இன்னைக்கு சண்டே வேற. आज संडे है। ஹalleluya. हालेलुया। அவர்களுடைய மனம் எகிப்தில் இருந்தது. மனது, उनका मन मिस्र में था। அவருடைய மனது எகிப்தில் இருந்தது. मन पूरा मिस्र में ही था। பிரயாணம் கானானுக்கு நேர. यात्रा तो जारी है, ஆனா விசுவாசம் இல்லை. विश्वास नहीं है। அந்த கலாச்சாரத்தை நினைத்தார்கள். वही कलाचार को याद कर रहे हैं, தேவனை நம்ப முடியல. प्रभु पर भरोसा नहीं कर पा रहे हैं। 10 அற்புதங்களை தேவன் செய்தார் எகிப்தில். मिस्र में प्रभु ने 10 अद्भुत काम किए। வசனம் சொல்லுகிறது இவர்கள் தேவனை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். वचन में लिखा गया इन्होंने 10 बार परमेश्वर की परीक्षा ली। ஆண்டவர் சொல்லுவாரு, இதோட என்ன நீங்க 10 முறை பரீட்சை பார்த்துட்டீங்க அப்படி. इससे बढ़कर तुमने 10 बार मेरी परीक्षा ली है। ஹalleluya. हालेलुया। எந்த அளவுக்கு அற்புதங்களை கண்டார்களோ அந்த அளவுக்கு அவிசுவாசமும் உள்ள வந்துருச்சு. जितना उन्होंने अद्भुत काम देखा उतना अविश्वास अंदर आ गया। ஆகவே இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இல்லாதிருப்பதாக. इसलिए अविश्वास भरा हुआ ये बुरा हृदय तुम्हारे अंदर न हो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த அவிசுவாசம் வரும்போது जब ये अविश्वास आता है, கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது. आज्ञा उल्लंघन आता है, இது நம்மை பின்னோக்கி பார்க்க வைக்கிறது. वो हमें पीछे हटाता है। இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ திரும்ப அதை பார்க்க வைக்கும். जो हम छोड़ के आए उसकी ओर लौट जाते हैं, பின்னோக்கி பார்க்க வைக்கிறது. पीछे की ओर देखते हैं। நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும். हमें आगे देखना है, நாம் தூர பார்வை கொண்டவர்கள். क्योंकि हमारा नजर दूरी नजर है। நாம் தூரத்திலே பரலோகத்தை காண்கிறோம். हमें दूर से स्वर्ग दिखाई दे रहा है। அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வரப்போகிறார். वहाँ पर उद्धारकर्ता यीशु आने वाले हैं। நாம் சீக்கிரமாக அங்கே பிரவேசிக்க हम போகிறோம். जल्द वहाँ प्रवेश करने वाले हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த யோசேப்பின் எலும்பு விசுவாசத்தை குறிக்கிறது. यूसुफ की हड्डी विश्वास को दर्शाता है। இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்துட்டா என்ன ஆகும்? अगर हमने हड्डियों को निकाल दिया तो क्या होगा? கவனிங்க, सोचो। உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். आप समझे नहीं? நமக்குள்ள இருக்கு இல்லையா, உடம்புல எலும்பு இருக்கு இல்லையா? हमारा शरीर में भी हड्डी है। எலும்பு இருக்குதா? हड्डी है सबको। எலும்பு இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? कोई हड्डी के बिना यहाँ है? எல்லாருக்குள்ளே எலும்பு இருக்கு. सबके अंदर हड्डी है। விரல்ல இருக்குது, हाथों उंगलियों में है, கையில இருக்கு, கால்ல இருக்கு, हाथ में है, पैर में है, தலையில இருக்கு, सिर में है, நாடியில இருக்கு, नाड़ी, ஜபடா, जबड़ा, जबड़ा में है, எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா? सब में है। இப்போ இந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க. अगर ये हड्डी को हमने निकाल दिया, ஒவ்வொரு எலும்பா உருவியாச்சு. एक एक हड्डी को निकाल रहे हैं, அப்ப எப்படி இருப்போம் நம்ம? कैसे दिखेंगे हम? நம்ம எலும்பு இல்லைன்னா எப்படி இருப்போம்? हड्डी नहीं रहेगा तो हम कैसे दिखेंगे? ஒரு இந்த சிவிங்கம், பபுள் கம் மாதிரி ஆயிரும்.
एक चिंगम की तरह हो जाएंगे। இப்படி போட்டா இப்படி கிடப்போம், अगर ऐसे डालेंगे तो ऐसा हो ஒரு जाएगा, இடத்துல இப்படி போட்டாச்சுன்னா அப்படியே தான் கிடக்கும். एक जगह में ऐसा डालेंगे वैसे ही बैठ जाएगा। இந்த ரொட்டிக்கு பிணைஞ்ச மாவு மாதிரி जैसा रोटी के लिए आटा गूंथते हैं அது மாதிரி ஆயிரும். वो गूंदा हुआ जैसा हो जाएगा। இப்ப எலும்பு இருக்கிறதுனால தான் हड्डी रहने के कारण நான் அந்த மைக்கை பிடிச்சிருக்கேன். मैं माइक पे पकड़ा हूँ, இந்த எலும்பு உள்ள இருக்கு, ये हड्डी अंदर है, இந்த எலும்பு இருக்கிறதுனால தான் ये हड्डी होने के நான் कारण நிக்கிறேன். मैं खड़ा हूँ। இந்த அந்த நடுவுல இருக்கு இல்லையா முதுகெலும்பு, मेरी रीढ़ की हड्डी है, அந்த ரீத்கி அடி சொல்லுவாங்க இல்லையா, हम्म, அதனால தான் நிக்கிறேன். उसके वजह से मैं खड़ा हूँ। அது இருக்கிறதுனால தான் இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, वो है इसलिए आप बैठे भी हो, அது இருக்கிறதுனால தான் நடக்கிறோம். वो है इसलिए हम चलते हैं। அப்போ நாம செய்யறது எல்லாமே இந்த எலும்பின் உதவியோட தான். इसलिए हम जो भी काम करते हैं इस हड्डी के ताकत से करते இப்ப हैं। இந்த எலும்பு எல்லாம் எடுத்துட்டா अगर हड्डी को निकाल देंगे என்ன ஆகும்? क्या होगा? உட்கார முடியாது, ना बैठ पाएंगे, நிக்க முடியாது, ना खड़े रह पाएंगे, நடக்க முடியாது, चल नहीं पाएंगे, ஏன் பேச கூட முடியாது. बात भी नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இந்த எலும்பு யோசேப்பின் எலும்பு यूसुफ की हड्डी அது விசுவாசத்தை குறிக்கிறது. विश्वास की हड्डी है। அப்போ நமக்குள்ளே விசுவாசத்தை எடுத்து விட்டால் हमारे अंदर का विश्वास को हम निकाल देंगे நம்முடைய तो ஆவிக்குரிய மனிதனாகிய உள்ளான மனிதன் हमारे आत्मिक मनुष्य जो भीतरी मनुष्य है அவன் எழும்ப மாட்டான், वो उठेगा नहीं, அவன் நடக்க वो மாட்டான், चलेगा नहीं, அவன் ஓட वो மாட்டான், दौड़ेगा नहीं, அவன் செத்தவன மாதிரி விழுந்து वो கிடப்பான். मृत्यु मरा हुआ मुर्दा जैसा रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த எலும்பு, ये हड्डी, இந்த விசுவாசமாகிய எலும்பு ये विश्वास रूपी हड्डी நம்மை தூக்கி நிறுத்துகிறது, हमें उठाकर खड़ा करता நம்மை है, ஓட வைக்கிறது, हमें दौड़ाता है, ஆவிக்குரிய பாதையிலே நம்மை ஓட வைக்கிறது. आत्मिक जीवन में दौड़ाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த தூர பார்வை இல்லாமல் போனா जिसके अंदर दूरी दर्शन नहीं है, தற்கால தேவைக்காக மாத்திரம் நாம இயேசுவிடத்தில் வந்தால் अगर वर्तमान की जरूरत के लिए केवल यीशु के पास आएंगे பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம், तो हमारी परिस्थिति बहुत बेहाल परिस्थिति होगा, பரிதபிக்கப்படுகிறவர்களாயிருப்போம். बहुत बेहाल परिस्थिति होगा। அப்ப நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேண்டும். हमारे अंदर एक विश्वास होना है, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். अनंत जीवन पाने के लिए मैं दौड़ रहा हूँ, நான் தனியாய் ஓடவில்லை, मैं अकेला नहीं दौड़ रहा हूँ, என்னோடு தேவன் இருக்கிறார். मेरे साथ प्रभु அவர் है, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा मुझे दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। என்கிற விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டும். ये विश्वास के साथ दौड़ना है, அப்படி ஓடும்போதுதான் जब वैसे दौड़ेंगे பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். स्वर्ग राज्य में जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம், अविश्वास भरा हुआ बुरा हृदय, அது இந்த விசுவாசமாகிய எலும்பை சேதப்படுத்தும், ये विश्वास भरा हड्डी को नुकसान पहुंचाता அதை है, உடைத்து விடும். तोड़ देता இந்த है, எலும்பு உலர்ந்து போகும். वो हड्डियां गिर जाती है। இந்த எலும்பு உலர்ந்து போனா, जब हड्डियां गिर जाती है, இந்த எலும்பானது உடைந்து போனா जब हड्डियां टूट जाती है, என்ன ஆகும்? क्या होगा वहां நம்முடைய पर? ஆவிக்குரிய ஜீவியம் यानी हमारे आत्मिक जीवन ஜீரோ ஆயிரும். जीरो शून्य हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அந்த எலும்புல தான் ஜீவன் இருக்கு. क्योंकि हड्डी में जीवन है। எலும்புல ஊன் உண்டு தெரியுமா? ஊனு, எலும்புல ஊன்னு சொல்லுவாங்க. बस गोंद रहता है हड्डी में। இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, समझने के लिए बोलूं तो இப்போ உங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கும், आपके जीवन में हुआ होगा, ஆனா என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேனே. मेरे जीवन का अनुभव बताता हूँ। நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது मैं जब छोटा था, எங்க அப்பா அம்மா கூட சாப்பிட உட்காருவோம். मेरे माता पिता के साथ भोजन करने बैठते थे। சாப்பிட உட்காரும்போது जब खाना खाने बैठते थे, மட்டன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். मटन खाते थे, அப்ப அதுல ஒரு நல்லி எலும்பு வரும். उसमें एक नली का हड्डी होता நல்லி है। எலும்பு தெரியுமா? वो हड्डी मालूम है आपको? உடனே எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா அதை தட்டுல வேகமா தட்டுவாங்க. उससे प्लेट में मेरे पिताजी ऐसा ठोकते थे, உள்ள இருந்து ஊனு வரும். उसके अंदर से वो गोंद जैसा என்ன ஒரு निकलता था, கொழுப்பு மாதிரி வரும் தெரியுமா? உள்ள இருந்து चर्बी जैसा निकलता था। அதை எடுத்து எங்க அப்பா கொடுப்பாங்க, சாப்பிடுற தாக்கத்து வரும் அப்படிமா. और निकाल के मेरे पिताजी खिलाते थे, खा बल आएगा। உலகான ஊனு தின்னா தாக்கத்து வந்துருமா? इतू सा एक खाएगा तो क्या ताकत आएगा? அப்பா அம்மாக்கு நம்ம மேல ஒரு அன்பு. लेकिन माता पिता को हमारे ऊपर एक प्रेम। உங்க வீட்டுல நடந்திருக்கா? तुम्हारे घर में हुआ ऐसा? நடந்திருக்கான்னு கேட்டேன். நடக்கல? சரி, நீங்களாவது உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ठीक है, नहीं हुआ तो आप अपने बच्चों को दो। அதுதான் ஊன்னு சொல்லுவாங்க. उसे हम
गोंद बोलते இந்த हैं। இந்த எலும்புக்கு உள்ள இருக்கிற ஊன், उस हड्डी के अंदर वो चर्बीली वस्तु रहता है, அதுலதான் ரத்தம் உருவாகிறது. उसके जरिए खून बढ़ता है। நம்முடைய உடம்புல ரத்தத்தை அதுதான் உருவாக்குதான். हमारे शरीर में वो खून बढ़ाता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த எலும்பு உலர்ந்து போனால், जब हड्डियां टूट जाती है, இந்த எலும்பு காய்ந்து போனால், जब हड्डी सूख जाता है, இந்த எலும்பானது உடைந்து போனால், जब हड्डियां चूर हो जाता है, எலும்பு உடைஞ்சுனா எவ்வளவு வலிக்குது நமக்கு. हड्डी टूटता है तो कितना दुखता है। காலை அசைக்க முடியாது, पैर हिल नहीं पाता, கையை அசைக்க முடியாது. हाथ हिल नहीं पाता। ஏதாவது முடியுமா, செய்ய முடியுமா? कुछ कर पाएंगे? செய்ய முடியாது. कुछ नहीं। அப்ப இந்த எலும்பு உடைந்து போனால் जब हड्डियां टूट जाती, ஆவிக்குரிய மனிதனும் உடைந்து போவான். आत्मिक इंसान भी टूट जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த எலும்பு உடைந்து போகாமல் பாதுகாக்க வேண்டும். हड्डी को टूटने से बचाना है। ஹல்லேலூயா. हालेलुया। வாசிப்போம். पढ़ेंगे யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் यूहन्ना सुसमाचार 19ஆம் அதிகாரம் 19वां अध्याय 36வது வசனத்தை வாசிப்போம். 36वां वचन, அல்ல 31ல இருந்து வாசிக்கலாம். 31 से पढ़ेंगे। சரி, நான் சொல்றேன், கவனிப்போம். இப்போ இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது, जब यीशु मसीह क्रूस पर टांगे गए थे, அவர்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு கல்லர்கள் இருந்தார்கள். उसके दाएं और बाएं ओर दो चोर लोग थे। இயேசுவானவர் நடுவுல தொங்கிக் கொண்டிருந்தார். यीशु को बीच में टंगाया था। இப்போ ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாளா இருந்ததுனால, और विश्राम दिन के पहले जो तैयारी की दिन थी, இப்போ அந்த உடல்கள் சிலுவையில தொங்க கூடாது, वो शरीर वहाँ वो लटकना नहीं चाहिए, அதை எடுத்துறணும். उसे निकाल देना है। அதனால என்ன செய்தாங்க, போர் சேவர்கள் வந்து இந்த கல்லர்களை பார்க்கறாங்க. इसलिए सैनिकों ने आकर वहाँ पर देखा, அந்த கல்லர்களை பார்க்கறாங்க, और उस चोरों को देखा, அதிலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். वो जीवित थे। உடனடியாக இவர்கள் என்ன செய்தார்கள், तुरंत उन्होंने क्या किया? 32ஆம் वचனம் சொல்லுது, 32वां वचन में लिखा है, கால் எலும்புகளை அவர்கள் முறித்தார்கள். उनके टांगों को उन्होंने तोड़ दी। ரெண்டு பேருடைய கால் எலும்பையும் அடிச்சு உடைக்கிறாங்க. उन दोनों चोरों के टांगों को तोड़ दिया, அவர்கள் மரித்து போனார்கள். फिर वो मर गए। இப்ப இயேசுவிடத்துல வந்து அவருடைய கால் எலும்பை உடைக்கும்படியா இயேசுவிடத்துல வராங்க. अभी यीशु के पास आकर देखा कि उनके भी टांगे तोड़ना है, அவர்கள் வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் மரித்து போயிருந்தார். लेकिन उनके देखने से पहले यीशु मर चुका था। 33ஆம் वचனம் சொல்லுது, 33वां वचन में लिखा அவர்கள் है, இயேசுவிடத்தில் வந்து उन्होंने यीशु के पास அவர் आकर மரித்திருக்கிறதை கண்டு देखा कि वो मर चुका है, அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. तो उसकी टांगे न तोड़ी। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய கால் எலும்புகளை முறிக்காம விட்டுட்டாங்க. यीशु के टांगों को नहीं तोड़ा। ஹல்லேலூயா. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है? சங்கீதம் 34:20 சொல்லுது, भजन संगीता 34:20 में लिखा है, அதுல நம்ம அதிலே வாசிக்கலாம். 36ஆம் வசனமும் சொல்லுது பாருங்க. 36 में भी लिखा யோவான் है, 19:36 என்ன சொல்லுது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அது எங்க இருக்குன்னா சங்கீதம் 34:20 இருக்கு. उसकी कोई हड्डी तोड़ी न जाएगी करके ये वचन पूरा हुआ है। சங்கீதம் 34:20 வாசிங்க. भजन संगीता 34 का 20, காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் நடந்தது. ये भविष्यद्वक्ता का वचन पूरा होने के लिए ये हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. उसकी हड्डी हड्डी की रक्षा करेगा। இயேசுவுடைய கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. यीशु के टांगों को नहीं तोड़ा। அப்போ இந்த யோசேப்பின் எலும்பு यूसुफ का हड्डी கானானுக்குள் பிரவேசித்தது, कानान पर प्रवेश किया, அவைகள் முறிக்கப்படவில்லை. वो कभी टूटा नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டுல நாம பார்த்தோமானால் पुराना नियम में हम देखते हैं, பஸ்கா ஆட்டின் எலும்புகளை முறிக்க கூடாது. फसह के लिए रखा गए बकरी के टांगे नहीं तोड़नी चाहिए। அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் ரிலேட்டட் இருக்குது. उसका और इसका एक घटना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இயேசுவின் கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. यीशु के टांगों को नहीं तोड़ी गई। அப்ப விசுவாசமாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசமாகிய எலும்பு முறிக்கப்படக்கூடாது. हमारे अंदर जो विश्वास रूपी हड्डी है वो कभी टूटना नहीं चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அது முறிக்கப்பட்டால், अगर वो तोड़ी जाएगी, அது முறிக்கப்பட்டால் अगर वो तोड़ी जाएगी என்ன ஆகும்?
क्या होगा? நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மரித்து போவான். हमारा आत्मिक मनुष्य मर जाएगा. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் மரித்த பின்பு सब मरने के बाद அடக்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. दफनाने के समय एक शब्द बोलते हैं. நல்ல போராட்டத்தை போராடினார், अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தார், दौड़ समाप्त किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். विश्वास को संभाला. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். विश्वास को संभालना நல்ல है. போராட்டத்தை நாம் போராட வேண்டும். अच्छा कुश्ती लड़ना है. இது பவுல் சொன்னது. ये पौलुस ने कहा 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே. पहला तीमुथियुस 4 अध्याय में 7-8 में அங்கே அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा है நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छा कुश्ती लड़ चुका ஓட்டத்தை हूँ, முடித்தேன், अपनी दौड़ पूरी कर ली, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास की रखवाली की. விசுவாசத்தை காத்துக்கொள்ள. विश्वास की रखवाली அந்த करना है. விசுவாசம் உடைந்து போகாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். विश्वास टूटना नहीं, संभालना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே தூரத்திலே பார்த்தார்கள். क्योंकि विश्वास के साथ उन्होंने दूर से देखा, அவர்கள் தூர தேசத்தை கண்டார்கள். उन्होंने दूर देश को देखा. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. इब्रानियों 11 का 10 पढ़ेंगे. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम के बारे में लिखा है. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் ये सारे வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் प्रतिज्ञा करने वालों को न पाते हुए தூரத்திலே அவைகளை கண்டு. दूर से उसे देखकर, அவங்க பார்க்கும்போது தூரமா இருந்தது, இப்ப நமக்கு பக்கமா வந்துட்டு. उनके लिए दूर था, हमारे लिए वो नजदीक है. தூரத்திலே அவர்கள் கண்டு दूर से देखा, நம்பி भरोसा அணைத்து कर கொண்டு सबको मानकर பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். इस पृथ्वी में अपने आप को परदेशी समझकर विश्वास के साथ दौड़ पूरी அவர்கள் की. விசுவாசத்தோடு மரித்தார்கள். उन्होंने विश्वास के साथ मरा. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் जब उन्होंने ऐसे कबूल किया, சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். वो अपने देश की ओर जा रहे करके बताते हैं. அல்லேலூயா. हालेलुया. 16ஆம் வசனம் சொல்லுது, इसलिए वचन लिखा है, அதிலும் மேன்மையான பரமதேசம். उससे भी अति उत्तम स्वर्ग देश, அவர்கள் விட்டு வந்த தேசம் அல்ல, छोड़ के आया हुआ देश இந்த नहीं, பூமியிலே இருக்கிற தேசம் அல்ல, इस पृथ्वी का देश नहीं, இதிலும் மேன்மையான பரமதேசம். इससे भी एक उत्तम देश है. அவர்கள் விரும்பினார்கள். वो उन्होंने चाहा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? हमारा चाहत किस प्रकार நாம் है? எதற்காக தேவனை விசுவாசிக்கிறோம்? हम किस लिए प्रभु पर विश्वास करते முதலாவது हैं? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், प्रथम परमेश्वर की राज्य की खोज करो, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब ये सारी वस्तुएं दी जाएगी. இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை தர தேவன் உண்மை உள்ளவர். इस पृथ्वी के आशीर्वाद देने के लिए प्रभु सच्चा है. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். सब कुछ देने के लिए प्रभु सामर्थ्यवान है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா நாம அதுக்காக ஓடக்கூடாது. लेकिन उसके लिए मत दौड़ो. நம்முடைய தரிசனம், हमारा दर्शन, நம்முடைய நோக்கம், हमारा विचार, நம்முடைய எண்ணம், हमारी ध्यान, நம்முடைய பார்வை, हमारी नजर, நம்முடைய விசுவாசம், हमारी विश्वास, நம்முடைய நம்பிக்கை हमारी भरोसा எல்லாம் பரலோகமாய் सब இருக்கிறது. स्वर्ग राज्य होना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எல்லாம் பரலோகமாய் இருக்க வேண்டும். सब स्वर्ग होना है. பரலோகத்திற்கு நேராய் நாம் போக வேண்டும். स्वर्ग की ओर हमें जाना அதற்காகவே है. நாம் ஓட வேண்டும். इसके लिए दौड़ना है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாச பட்டியல்ல பார்த்து இப்போ பாப்போமானால் विश्वास के उदाहरण में हम देखेंगे तो 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 11 के 4 में इस प्रकार लिखा है, விசுவாசத்தினாலே विश्वासी से ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். आबिल ने कैन से भी उत्तम बलिदान परमेश्वर के लिए காணிக்கை चढ़ाया. கொடுக்கணும்னா கூட விசுவாசம் வேணும். दान देने में भी विश्वास होना है. தசமாவும் கொடுக்கணும்னாலும் விசுவாசம் வேணும். दशमांश देने में भी विश्वास होना விசுவாசம் है. இல்லாம காணிக்கையும் கொடுக்க முடியாது, தசமாவும் கொடுக்க முடியாது. विश्वास के बिना दान भी ना दे पाओगे, दशमांश भी नहीं दे पाओगे. விசுவாசம் இல்லாமல் கொடுக்கிற காணிக்கையில தசமபாகத்துல ஆசீர்வாதமும் வராது. विश्वास के बिना अगर दान और दशमांश दोगे आशीर्वाद नहीं होगा. காயினும் ஆபேலும் பலி செலுத்தினார்கள். कैन और आबिल ने बलि चढ़ाया, தேவனுக்கு காணிக்கை கொண்டு போனார்கள். परमेश्वर को दान दिया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஆபேல் எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தினான்? आबिल किस प्रकार का भेंट चढ़ाया? சொல்லுங்க. முதன்மையானவைகள், முதல் தரமானவைகள்,
पहलोटा दिया, முதல்ல பிறந்தது पहलोटा दिया, முழுமையானவைகள் எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். चर्बीली और उत्तम पदार्थों को दिया. ஆனா காயினுடைய அந்த காணிக்கையை குறித்து வேதாகமம் விவரித்து எதுவும் சொல்லல. लेकिन कैन के बारे में कोई भी अच्छे से बताया नहीं गया है. ஆபேலுடைய காணிக்கையை குறித்து சொல்கிறது. आबेल के दान के बारे में कहा है. முதல்தரமானவைகளை கொடுத்தான். उसने पहलोटा दिया. அவன் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறியை கொடுத்தான். और कैन ने अपने वाटिका का सब्जी दिया. முதல்ல விளைஞ்சதை கொடுக்கல. पहलोटा नहीं दिया. அவன் நல்லவைகளை கொடுக்கவில்லை. उसने अच्छे बातों को नहीं दिया. ஏதோ கொடுக்கணும், देना है, ஆண்டவருக்கு கொடுக்கணும். प्रभु को देना है. எல்லாரும் கொடுக்காங்க, நம்மளும் கொடுப்போம். सब दे रहे, मुझे भी देना இல்ல, है. தேவனுக்கு நல்லவைகளை கொடுக்க வேண்டும். परमेश्वर को पहलोटा देना है. முதல் தரமானவைகளை கொடுக்க வேண்டும். चर्बीली भेंट देना है. கொடுக்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். देने में भी विश्वास होना है. ஹல்லேலூயா. हालेलुया. தசமபாகம் கொடுக்கணும்னாலும் விசுவாசம் வேணும். दशमांश देने में भी विश्वास होना है. மாதம் வர்ற சம்பளத்தை ஃபுல்லா செலவழிச்சிட்டு கடைசியில மிச்சம் இருந்தா ஆண்டவருக்கு கொடுக்கலாம். महीने भर पगार जो मिलता है खर्चा करके बचेगा तो प्रभु को हम देंगे. அப்படின்னு நினைக்கிறது தவறு. ऐसे आप सोच रहे गलत है. வந்த உடனே முதல்ல தேவனுக்கு என்று உள்ளது தேவனுக்கு என்று எடுத்து கொடுக்க வேண்டும். जैसे अपने हाथ में आते हैं सबसे पहला प्रभु को जो देना वो देना है. மித்ததை கர்த்தர் பார்த்து கொள்வார். फिर बाकी परमेश्वर संभालेंगे. விசுவாசம் இருந்தாதான் ஆபேல மாதிரி காணிக்கை செலுத்த முடியும். ये विश्वास अंदर होगा तो ही आबिल की तरह दान चढ़ा सकते हैं. இல்லை என்றால் முடியாது. नहीं तो नहीं होगा. ஹல்லேலூயா. हालेलुया. கொடுப்பதற்கும் விசுவாசம் வேண்டும். देने में भी विश्वास होना है. எபிரேயர் 11:5 इब्रानियों 11 का 5 में யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். एनोक परमेश्वर के साथ रहा. தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். प्रभु के साथ चलता था. தேவனோடு நடக்கணும்னா விசுவாசம் வேணும். प्रभु के साथ चलने में विश्वास होना है. ஜெபிக்கணும்னா விசுவாசம் வேணும். प्रार्थना में विश्वास होना है. ஆராதிக்கணும்னா விசுவாசம் வேணும். आराधना में विश्वास होना है. துதிக்கணும்னா விசுவாசம் வேணும். स्तुति करने में विश्वास होना है. இது விசுவாசம் இல்லைன்னா இதெல்லாம் போயிடும். विश्वास नहीं है तो सब चला जाएगा. நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் வாயை திறக்க மாட்டாங்க. कोई लोग आप भवन में आए हम कितना भी चिल्लाए वो कुछ नहीं मुंह வாயை खोलेंगे. அப்படியே லேசா திறப்பாங்க. मुंह ऐसा थोड़ा थोड़ा खोलेंगे. ரொம்ப நம்ம வாயை திறங்கன்னு சொன்னா அவங்களுக்கு புரியும் இவர் நம்மள தான் சொல்றாரு அப்படின்னு. जब हम जबरदस्त जोर जोर बोलेंगे मुंह खोल तभी वो समझ पाएगा मुझे ही बोल रहे हैं. அப்ப இவர் சொல்றாரு இவர் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு லேசா அப்படி வாயை அசைப்போம். अरे यार ये मुझे ही बोल रहा है अभी नहीं सहन कर पा रहा हूं करके मुंह खोलेगा. லேசா திறப்பாங்க. तभी थोड़ा खोलेगा. ஏன்னா நிறைய அப்படி ஃபுல்லா வாயை திறந்தானா ஆசீர்வாதம் வந்துரும், அதனால அவங்க திறக்க மாட்டாங்க. क्योंकि मुंह पूरा खोल देंगे तो आशीर्वाद आ जाएगा इसलिए नहीं खोल रहे हैं. அதனால திறக்க மாட்டாங்க. इसलिए नहीं खोलते. ஏன்னா ஆசீர்வாதம் வேண்டாம். आशीर्वाद नहीं चाहिए. அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. उनके अंदर विश्वास ही नहीं है. தேவனை துதிக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை. प्रभु को स्तुति करने में विश्वास नहीं. அங்க எங்கேயோ இருதயம் கடினப்பட்டு இருக்குது. कहीं तो मन कठोर हो गया है. எங்கேயோ ஒரு அவிசுவாசம் உள்ள வந்திருக்கு. कहीं से तो अविश्वास अंदर आ गया அல்லது है. ஏதோ ஒரு சோர்வு வந்துருச்சு. कहीं तो एक उदासी आ गई அல்லது है. ஏதோ ஒரு பயம் பிடிச்சிருக்குது. कहीं से तो डर आ गया ஏதோ है. something is wrong. कुछ तो गलत है. ஏதோ ஒன்னு தப்பா இருக்குது. कुछ तो गलत है. அதனால தான் வாயை திறக்க முடியல. इसलिए मुंह नहीं खोल पा रहे. யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். एनोक प्रभु के साथ बात करता था. அவன் விசுவாசத்தினாலே वो विश्वास के जरिए. பாருங்க நோவாவை குறித்து சொல்லப்படுது 7ஆம் வசனத்துல. 7वां वचन में नूह के बारे में लिखा है. அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. उसने जो नहीं देखा उस पर चौकस होकर. அப்ப காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். जो बातें उसने नहीं देखा वो पर चेतावनी पाया. காலங்களிலே हम भी इन दिनों में காணாத பரலோகத்தை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். जो स्वर्ग हमने नहीं देखा उसके बारे में हमें चेतावनी मिल रही है. காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். उसने भी जो नहीं देखा उसकी चेतावनी पाई. மழையை காணவே இல்லை அவன். उसने बारिश नहीं देखा था. மழையை காணவே இல்லை. बारिश को नहीं देखा था. மழை பெய்யவில்லை. उन दिनों में बारिश नहीं होता था. காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று जो नहीं देखा उसका चेतावनी पाया. பயபக்தி உள்ளவனாகி भक्ति के साथ தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். अपने घराने को बचाने के लिए जहाज बनाया. நீங்க இந்த நாட்களிலே உங்க குடும்பத்துக்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? आज के दिन आप अपने परिवार के लिए क्या कर रहे हो? உங்க பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? अपने बच्चों के लिए क्या कर रहे हो? அவங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கிறீங்க? उनको किस प्रकार के शब्द देते हो? அவங்களுக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறீங்க? उनको किस प्रकार के
चला देते हो, நீங்க அவங்களை எப்படி நடத்துறீங்க? आप उनको कैसे चला रहे हो, ஏன்னா பரலோகத்துக்கு போக வேண்டும். क्योंकि स्वर्ग जाना है। என்னதான் வேலைக்கு போனாலும், कितना भी काम करो, என்னதான் கார்ப்பரேட்ல வேலை பார்த்தாலும், नए कॉर्पोरेट में काम करो, என்னதான் பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சாலும், कितने बड़े बड़े कॉलेज में पढ़े, நாம் தேவனுடையவர்கள். हम परमेश्वर के हैं। நாம் யாருடையவர்கள்? हम किसके हैं? நாம் தேவனுடையவர்கள். हम परमेश्वर के கூட हैं। வேலை பார்க்கிறவர்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். हम काम करने वालों से भी बढ़कर विशेष लोग हैं। கூட படிக்கிறவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். सगे पढ़ने वालों से भी बढ़कर हम विशेष लोग हैं। தேவன் உங்களை முத்திரித்திருக்கிறார். परमेश्वर ने आपके ऊपर मोहर लगाया தேவன் உங்களை है, அபிஷேகித்திருக்கிறார். प्रभु ने आपके ऊपर अभिषेक रखा தேவன் है, உங்களை प्रभु வேறுபடுத்தியிருக்கிறார். ने आपको अलग किया है, ஆகவே நீங்கள் விசேஷமானவர்கள். इसलिए आप विशेष हो। இவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? ये सब क्या हमने सीखा है? இவைகளினாலே குடும்பத்தை காப்பாற்ற நாம் இவைகளை போதித்து பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோமா? क्या ये सब बच्चों को सिखाकर हमारे परिवार को हम बचा रहे हैं? ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ये सारे बातों में हमें जांचना है। இது எல்லாம் விசுவாசம் இருந்தா நடக்கும். ये सब विश्वास होगा तो होगा। ஹல்லேலூயா. हालेलुया। இவைகள் நடக்கவில்லை என்றால் अगर ये नहीं हो रहा है, நமக்குள்ள எங்கேயோ அவிசுவாசம் இருக்கு. यानी कहीं तो अविश्वास आ गया है, எங்கேயோ விசுவாசம் குறைஞ்சிருச்சு. कहीं से तो विश्वास घट गया அல்லது है, விசுவாச அளவு ஒருவேளை குறைந்திருக்கலாம். विश्वास की कमी हुई रहेगी, அல்லது விசுவாசம் அவிசுவாசம் வந்திருக்கலாம். यानी अविश्वास आ गया होगा। சூழ்நிலைகளை பார்க்கும்போது, परिस्थिति को देखते நடக்கிற वक्त, சம்பவங்களை பார்க்கும்போது, जो घटनाएं और घटनाओं को देखते சரீரத்தில் वक्त, வருகிற வியாதிகளை பார்க்கும்போது शरीर की बीमारियों को देखते ஒரு वक्त அவிசுவாசம் வரக்கூடும். अविश्वास होना अवश्य है, ஆனாலும் फिर भी இதை மாற்ற தேவன் வல்லவர். इससे बदलना प्रभु இந்த அவிசுவாசங்களை सामर्थ्य है। மாற்ற தேவன் हमारा வல்லவர். विश्वास को बदल நாம் सकता அவரை है, நோக்கி கூப்பிடணும். जब वो पुकारना தேவனே है, எனக்கு உதவி செய்யும். प्रभु मेरी सहायता பலன் कर, உள்ளவனுக்காகிலும் चाहे बलवान பலன் हो, இல்லாதவனுக்காகிலும் चाहे निर्बल हो, பலம் உள்ளவனுக்காகிலும் चाहे बलवान हो, பலவீனனுக்காகிலும் चाहे निर्बल हो, உதவி செய்கிறது அவருக்கு லேசான सहायता காரியம். करने के लिए उसके लिए आसान है, உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். सहायता करने के लिए उसके लिए आसान முடியலையா है। ஆண்டவரேன்னு கூப்பிடணும். हे परमेश्वर को ये पुकारना है। அவிசுவாசம் வருதா தேவனே உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். अविश्वास आता है, प्रभु सहायता कर करके पुकारना है। தேவன் உதவி செய்வார். परमेश्वर सहायता करेगा, அவர் பலப்படுத்த वो வல்லவர். तुम्हें सामर्थ्य देगा। விசுவாசத்தை துவக்கினவர் விசுவாசத்தை நிறைவேற்ற வல்லவர். जो विश्वास को आरंभ किया वो अंत करने के लिए भी सामर्थ्य है। ஆகவே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். इसलिए प्रभु की ओर देखना है, தேவனை நோக்கி நாம் கூப்பிடணும். परमेश्वर की ओर पुकारना அவர் है। அவிசுவாசங்களை மாற்றுவார். हमारे अविश्वास को बदलेगा, விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவார். विश्वासी बनना है हमें। ஆகவே इसलिए இந்த விசுவாசமாகிய எலும்பு विश्वासी रूपी हड्डी को அது உடைந்து போகாமல், वो टूट ना அது सके, உலர்ந்து போகாமல் वो मुरझा ना सके, நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் हमें இருக்க வேண்டும். चौकस रहना है। நாம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். हम ऐसे खड़े हो நாம் जाएंगे, எல்லாரும் அப்படியே தேவனை நோக்கி हम பார்ப்போம். ऐसे प्रभु की ओर देखेंगे। கண்களை மூடுவோம். आंखें बंद करेंगे, தேவனை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर हम देखेंगे। முதலாவது நம்மை நாம் பார்ப்போம். सबसे पहले हम अपने आप को देखा, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? हमारा विश्वास किस प्रकार है, நமக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது? हमारे अंदर किस प्रकार का हृदय நம்முடைய है, எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? हमारी विचार किस प्रकार நம்முடைய है, எண்ணங்கள் நினைவுகள் எப்படி இருக்கிறது? हमारी सोच विचार किस प्रकार அநேக है। காரியங்களை பார்த்தோம். ने कई सारे बातों को देखा, இவைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? इन बातों में हम कैसे हैं। அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ளே இருக்கிறதா? अविश्वास भरा हुआ बुरा हृदय मेरे अंदर है क्या, எனக்குள்ளே தூர தரிசனம் இருக்கிறதா? क्या मेरे अंदर दूरी दर्शन है। யோசேப்புக்குள்ள ஒரு தூர பார்வை இருந்தது. यूसुफ के अंदर एक दूरी दर्शन அவன் था, தூரத்திலே கானானை கண்டான். दूर में कनान को देखा, ஆகவே தன் எலும்புகளை குறித்து அவன் கட்டளை கொடுத்தான். उसने अपने हड्डियों को उसने भी शपथ खाई। நமக்குள்ளே அந்த பார்வை இருக்கிறதா? क्या हमारे अंदर वो नजर है। அவன் பூமியிலே, அவன் எகிப்திலே வாழ்ந்த நாட்களிலே கானானுக்குள் போவதற்காய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். जब वो मिस्र देश में रहा तब भी वो कनान में प्रवेश करने के लिए तैयार कर लिया, தன் எலும்புகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். अपने हड्डियों को तैयार करने அந்த कहा, எலும்புகளை பாதுகாக்க சொன்னான். अपने हड्डियों को संभालने कहा। அவர்கள் கானானுக்கு போகும்போது கொண்டு போக சொன்னான். वो कनान में जब जाएंगे उस हड्डी நாம் को இந்த ले जाने நாட்களிலே, के, आज भी हम दिनों में இந்த பூமியிலே வாழுகிற போது इस दुनिया में जब हम जी रहे हैं, நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா? हम क्या अपने आप को तैयार कर रहे हैं। பரலோகத்திலிருந்து இயேசு வரப்போகிறார். स्वर्ग से पिता यीशु आने वाले அந்த हैं, நாள் மிக சமீபமாயிட்டு. वो दिन बहुत करीब है। உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள்,
दुनिया में जो भी घट रहा நாம் है, கேட்கிற யுத்தத்தின் செய்திகள் जो भी युद्ध की संदेश हम सुन रहे இயேசு हैं, வருகிறார் 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 என்று சொல்லுகிறது. यीशु आ रहे करके அவர் सूचना दे रहा है, சீக்கிரமாய் वो வரப்போகிறார். जल्द आने वाले நாம் हैं। இந்த பூமியிலே நிலையானவர்கள் அல்ல, हम इस पृथ्वी के नहीं है, நாம் இந்த பூமியிலே நிலையில்லாதவர்கள், इस पृथ्वी में अस्थाई है, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. इस पृथ्वी के नहीं है हम। நம்முடைய ஓட்டம் பரலோகத்திற்கு நேரம். हमारा दौड़ स्वर्ग की பரம ओर है। கானானை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. उस परम कनान की ओर हमारा दौड़ जा रहा நம்முடைய है। விசுவாசம் எப்படிப்பட்டதாய் हमारा विश्वास किस प्रकार நம்முடைய है, இருதயம் எப்படிப்பட்டதாய் हृदय किस இருக்கிறது. प्रकार है। எல்லாரும் நம்முடைய ஒரு வேச தங்களை தாங்களே ஆராய்ந்து एक பார்ப்போம். पल के लिए अपने आप को हम जांच कर எல்லாரும் ஆராய்ந்து देखेंगे, பார்ப்போம். अपने आप को परख कर எல்லாரும் உங்களை देखो, நீங்களே யோசித்து பாருங்க. अपने आप को ही परख कर உங்களை நீங்களே देखो, யோசித்து பாருங்க. अपने आप को இந்த स्मरण करके பூமிக்குரிய देखो। ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீர்கள். इस पृथ्वी के आशीर्वाद के लिए प्रभु के और कुड़कुड़ाओ இந்த मत। பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனை விட்டு விலகாதீர்கள். इस पृथ्वी के आशीर्वाद के लिए प्रभु से दूर मत हो जाओ। எல்லா கண்களை மூடுவோம். सब आंखें बंद எல்லா करेंगे, தேவனை நோக்கி பார்ப்போம். सब परमेश्वर की ओर எல்லாரும் देखेंगे, நம்மையும் பார்ப்போம். सब अपने आप की உங்களை ओर நீங்களே देखेंगे, கொஞ்சம் பாருங்க. अपने आप की ओर परख உங்களை कर நீங்களே நோக்கி देखो, பாருங்க. अपने हृदय को देखो, நான் எப்படிப்பட்டவனா मैं இருக்கிறேன். कैसा हूँ என்னுடைய परमेश्वर, வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. मेरा जीवन किस प्रकार என்னுடைய है, அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா मेरा இருக்கிறது. आंतरिक जीवन किस प्रकार है, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. आत्मिक जीवन किस प्रकार என்னுடைய है, உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. मेरा आत्म प्राण किस प्रकार என்னுடைய है, இதயத்தின் ஆழம் எப்படிப்பட்டதா मेरा இருக்கிறது. हृदय की गहराई किस प्रकार है। எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து, सब परमेश्वर की ओर தேவனே देखें। हे प्रभु, இந்த காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. ये सुबह के समय आप मुझसे बात के नहीं देखा हो, நீர் உணர்த்தின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். आपने मुझे विवेकित किया इसलिए நீர் உணர்த்தின धन्यवाद, காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். विवेकित किया इसलिए धन्यवाद, உணர்த்தின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். विवेकित किया इसलिए धन्यवाद, ஆண்டவரே உணர்த்தின காரியங்களுக்காய் प्रभु ஸ்தோத்திரம். विवेकित किया इसलिए ஒரு धन्यवाद। விஷயம் கூட ஆண்டவரே, और एक बार எங்களுக்குள்ள परमेश्वर, தூர பார்வையே मेरा दूरी दर्शन பிரகாசிக்க பண்ணினதுக்காய் நன்றி. आप पूरा करने वाले इसलिए धन्यवाद, பிரகாசிக்க பண்ணினதுக்காக நன்றி. प्रवेश करने वाले इसलिए धन्यवाद। தேவனே हे प्रभु, கட்டி எழுப்பினதுக்காய் நன்றி. मुझे जिलाया इसलिए ஒரு धन्यवाद, எச்சரிப்பின் சத்தத்தை இந்த காலை வேளையில கேட்க பண்ணினதுக்காய் நன்றி. एक चेतावनी शब्द सुनने रखा इसलिए धन्यवाद। தேவனே हे प्रभु, என்னுடைய அவிசுவாசங்கள் மாற பண்ணுவீராக. मेरा विश्वास को दूर என்னுடைய कीजिए, பயங்கள் மாற பண்ணுவீராக. मेरा डर को दूर कीजिए, அவநம்பிக்கைகள் மாறட்டும். मेरा सारा विश्वास को दूर करो, ஆண்டவரே விசுவாசத்திலே பலப்படுத்தும். विश्वास में बलवंत करो, பலப்படுத்தும் ஆண்டவரே. मुझे बलवंत करो எனக்கு प्रभु, உதவி செய்யும் ஐயா. मैं अभिषेक दो प्रभु, என்னால முடியல. मुझसे नहीं हो रहा என்னால प्रभु, முடியல. मुझसे नहीं हो रहा प्रभु, ஓட முடியல. और नहीं पा रहा நீர் हूँ, பலப்படுத்துவீராக. मुझे बलवंत करो, நீர் பலன் தருவீராக. मुझे बलन दो, நீர் பலன் தாரோ. मुझे बल दो, பலன் தாரோ. बल दो, பலன் தாரோ. बल दो। எல்லாரும் கேட்போம் தேவனே सब நோக்கி. मांगेंगे परमेश्वर से, ஆண்டவரை நோக்கி பார்த்து प्रभु की ओर हम எல்லா देखेंगे, தேவனிடத்துல கேட்போம். सब परमेश्वर ஒரு से பலத்தை मांगेंगे। கேட்போம், பலன் கேட்போம், பலன் கேட்போம். नया बल मांगो परमेश्वर ஆண்டவரே से। எங்க விசுவாசத்தை प्रभु பலப்படுத்தும். मेरे विश्वास को बलवंत எங்களை कीजिए, பலப்படுத்துவீராக. मुझे बलवंत உடைய कीजिए, விசுவாசங்களை உயிர்ப்பிப்பீராக. मेरा विश्वास को जिलाइए, விசுவாசங்களை உயிர்ப்பிப்பீராக. मेरे विश्वास को जिलाइए, உயிர்ப்பிப்பீராக. जिलाइए, பரலோக தரிசனத்தை ஒரு விஷயம் கூட உயிர்ப்பியும் ஆண்டவரே. स्वर्गीय दर्शन को और एक बार जिलाइए ஒரு प्रभु, விஷயம் கூட, और एक बार, ஒரு விஷயம் கூட और एक बार, மறந்து போன காரியங்களை ஞாபகப்படுத்தினதுக்காய் நன்றி. जो मैं भूल गया तो उसे अपने याद दिलाया மறந்து धन्यवाद, போனவைகளை நினைவுபடுத்தினதுக்காய் நன்றி. भूले हुए बातों को स्मरण दिलाया धन्यवाद। ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். प्रभु मैं आपकी ओर देख உம்மை रहा हूँ, நோக்கி பார்க்கிறோம். आपकी ओर देख रहा हूँ, தேவனே உம்மை நோக்கி आपकी பார்க்கிறோம். ओर देख रहा हूँ प्रभु। எல்லாரும் ஜெபத்தோடு सब प्रार्थना के साथ எல்லாரும் தேவனை நோக்கி सब परमेश्वर की ओर देखेंगे। Praise the Lord. ஓரா பல ஹௌரால ரகல கந்தல ரகதியா. துரால பதி கபல பஷந்தலவா. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். வாய் திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இந்த நாள்ல நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டு. विश्वास की आत्मा हमारे अंदर जलने दो, நம்முடைய விசுவாசம் நமக்கு விட்டு மாறக்கூடாது. विश्वास हमसे दूर
दूर न होवे। எந்த காரியத்துல நமக்குள்ள அவிசுவாசங்கள் கடந்து வந்தாலே कोई भी बात में हमारे अंदर अविश्वास हो, தேவனுடைய வழிகள்ல முன்னேற முடியாதபடிக்கு परमेश्वर के मार्गों में आगे न बढ़ते हुए நம்முடைய வாழ்க்கையின் எலும்பு முறிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். हमारा जीवन की हड्डियां टूटी जा रही है, इसे भूल नहीं जाना। நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்திற்கு எலும்பு நமக்கு விசுவாசமா இருக்கிறது. हमारे शरीर में जीवन हड्डी एक विश्वास रूपी में दिया गया சரீரத்துல இருக்கிற है। எலும்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒரு விசுவாசமா இருக்கிறது. हमारे शरीर में जो हड्डी है वो आत्मिक जीवन में एक विश्वास बना है। நம்முடைய விசுவாசம் மாறக்கூடாது. हमारा विश्वास नहीं बदलना है। எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, सब कोई परमेश्वर को देखकर बोलेंगे, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை மாற்றி எனக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது ஆண்டவரே. हे प्रभु मेरे जीवन में अविश्वास न हो, எனக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது. मेरे जीवन में अविश्वास न हो, எனக்குள்ள அவிசுவாசம் வருகிறபடினாலே मेरे अंदर अविश्वास होने के कारण என் இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறி போகிறது. मेरा हृदय पूरा बन रहा है। என் இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறி போகிறது. मेरा हृदय कुकर में हृदय बन रहा है। என் இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறுகிறபடினாலே मेरा हृदय पूरा हृदय होने के என் कारण இருதயம் கடினப்படுகிறது ஆண்டவரே. मेरा मन कठोर हो रहा है। உம்முடைய வழிகளிலே என்னால் முன்னோக்கி ஓட முடியவில்லை. आपकी मार्गों में मैं आगे बढ़ नहीं पा रहा हूँ। ஆண்டவரே என் விசுவாசமாகிய எலும்பு முறிவதினாலே प्रभु जी मेरा विश्वास रूपी हड्डियां टूटने के என் कारण இருதயம் பொல்லாங்காய் மாறுகிறது. मेरा मन पूरा बन गया है। என் இருதயம் கடினப்படுகிறது. मेरा मन कठोर हो गया है। ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை இழந்து போகிறது. शुरुआत में जो भरोसा रखा वो टूट गया है। ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்ய. हे परमेश्वर मुझ पर दया என் कर। இருதயம் கடினப்படுகிறதுனாலே मेरा मन कठोर होने के என் இருதயம் कारण பொல்லாங்காய் மாறுகிறபடினாலே मेरा मन पूरा होने के உம்முடைய कारण வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை ஆண்டவரே. मैं आपके वचन का आज्ञा नहीं कर पाता हूँ। உம்முடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. मैं आपका वचन का आज्ञा पालन नहीं कर पाता हूँ। எனக்குள்ளே கீழ்ப்படியாமை வருகிறபடினாலே मेरे अंदर आज्ञा उल्लंघन होने के நான் விட்டு कारण வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிறது. मैं फिर से पुरानी जिंदगी की ओर मुड़ रहा हूँ। என் வாழ்க்கை பின்னால் திரும்பி பார்க்க வைக்கிறது. मैं पीछे मुड़कर देखता हूँ। ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாழ்த்துவேன். प्रभु जी अपने आप को நம்முடைய नम्र ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது? करें। हमारा आत्मिक जीवन किस प्रकार நம்முடைய है? ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது? हमारा आत्मिक जीवन किस प्रकार है? நம்முடைய விசுவாசமாகிய எலும்பு, हमारा विश्वास रूपी हड्डियां, நமக்கு ரூபத்தை தருகிற ஒரு எலும்பு, हमको रूप देने वाला हड्डी, நமக்கு சாயலை உண்டு பண்ணுகிற எலும்பு, हमारे लिए एक छाव बनाने वाली हड्डियां, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உறுதியா இருக்கிற எலும்பு, हमारे आत्मिक जीवन के लिए स्थिर बना हुआ हड्डियां। அது விசுவாசம் எப்படி இருக்கிறது? वो विश्वास कैसा है? ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? क्या शुरुआत में जो विश्वास हमने रखा था वो आज के दिन है? ஒரு விஷயமே ஆராய்ந்து பார்ப்பேன். एक बार अपने आप को जांच कर ஒரு देखेंगे। விஷயம் ஆராய்ந்து பார்ப்பேன். एक बार अपने आप को जांच कर देखेंगे। விசுவாசம் நம்ம விட்டு விலகி போனது. परमेश्वर का प्रति विश्वास हमारे मन से ढीला पड़ गया அந்த है। விசுவாசம் விலகி போனதுனாலே वो विश्वास हमसे दूर होने के कारण ஆண்டவரே அவிசுவாசம் எனக்குள்ளே வந்து விட்டது. प्रभु जी मेरे अंदर अविश्वास आ गया என் है। உள்ளத்துக்குள்ளே வந்த அவிசுவாசத்தினாலே मेरे मन में हुई अविश्वास के என் कारण இருதயம் பொல்லாங்காய் மாறி விட்டது. मेरा मन बुराई से भर गया है। என் இருதயம் பொல்லாங்காய் மாறினபடினாலே मेरा मन बुराई से भर जाने के என் कारण இருதயம் கடினப்பட்டு போனது ஆண்டவரே. मेरा हृदय कठोर हो गया है। என் இருதயம் கடினப்பட்டு போனபடினால் मेरा मन कठोर हो जाने के உம்முடைய कारण வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. मैं आपका वचन का पालन नहीं कर पा रहा हूँ। உம்முடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. मैं आपका वचन का पालन नहीं कर पा रहा हूँ। என் வாழ்க்கையின் விசுவாசம் முறிந்து போனபடினால் मेरे जीवन का विश्वास टूट जाने के कारण என்னால் ஓட முடியவில்லை. मैं दौड़ नहीं पा रहा हूँ। என்னால் முன்னோக்கி ஓட முடியவில்லை. मैं आगे बढ़ नहीं पा रहा हूँ। நான் விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிறது. छोड़कर आई हुई पुरानी जिंदगी की और मुझे मुड़ने को रखता है। அப்படினாலே என் ஆத்மீக ஜீவியம் மரித்து போகிறது ஆண்டவரே. जिसके कारण मेरा आत्मिक जीवन मर रहा ஒரு है। விசை என்னை உயிர்ப்பியே. प्रभु जी मुझे एक बार जिला ஒரு दे। விசை என்னை உயிர்ப்பியே. मुझे एक बार जिला दे। வாய் திறந்து கேளுங்க. मुंह खोल कर தேவ मांगेंगे। சமூகத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் வெறுமையா திரும்பி போகக்கூடாது. परमेश्वर के चरण स्थान में आने वाले कोई खाली हाथ नहीं लौटना है। உங்க அனல் மூட்டுபடியாய் பரிசுத்த ஆவியானவர் தேவாலயத்தில்
ஆலயத்தில் உங்களை கொண்டு வருகிறார். आपको उज्ज्वलित करने के लिए पवित्र आत्मा जी अपने भवन में ले உங்கள் आया है. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை சபையிலே கொண்டு வருகிறார். आपके प्राण को ज्वलित करने के लिए भवन में ले आया है. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory மே துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. विश्वास के द्वारा हमें चिल्लाइए प्रभु जी. हालेलुया. आपका विश्वास हमारे मन में भर दिया जाए, हमारे हरे के हड्डियों में भर दिया जाए प्रभु जी. உயிர் பெற்று எழ வேண்டு, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டு, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டு, உம் சிந்தை உண்டாகட்டு, நரம்புகள் உருவாகட்டு, உம் சிந்தை உண்டாகட்டு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டு, உம் வசனம் உணவாகட்டு, சதைகள் உண்டாகட்டு, உம் வசனம் உணவாகட்டு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே, தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு எல்லாரும் அசைவாடு பரிசுத்த ஆவியார் நம்மத்தில் அசைவாடுவாராக. தேவா. நம்முடைய உலர்ந்து போன எலும்புகள் நிற்கணுமே, அது உயிரடையட்டும் உயிரடையட்டும். கர்த்தரோடு நடக்கணுமே, விசுவாசம் இழந்து போன எலும்புகள் தாழ்த்தி நிற்கணுமே, விசுவாசத்தினால் உயிர் கர்த்தரோடு பெறுகிறோம். நடக்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சேர்ந்துயா எழும்பணுமே, தேசமெங்கு செல்லணுமே, சேர்ந்துயா எழும்பணுமே, தேசமெங்கு செல்லணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இந்திய அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு சபையில் அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான
में, हमारे नसों में, हमारे चमड़ों में, हमारे रक्त लहू में आपका नाम बन रहा है। विश्वास में उठने दो प्रभु, विश्वास बलवंत होने दो प्रभु, विश्वास ट्रूड होने दो प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद धन्यवाद धन्यवाद। விசுவாசத்திலே அழைத்து கொண்டு வந்தீர் प्रभु जी, आपने मुझे विश्वास में बुलाया। காணாத ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைத்து கொண்டு வந்தீர்। जो अभी तक देखा नहीं था वैसे आशीर्वाद को पाने के लिए आप मुझे बुला कर लाए। வாழ்க்கை விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, मेरा जीवन विश्वास में ही शुरू किया गया। ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமான போது, परंतु जब आपकी प्रतिज्ञा पूरा होने में देरी हुआ, என் வாழ்க்கையில் இருந்த விசுவாசம் ஒளிந்து मेरा जीवन का विश्वास मिटकर எனக்குள்ள அவிசுவாசம் உண்டாயிற்று। ஆண்டவரே, मेरे अंदर अविश्वास हो गया है। உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள், अपना दिल खोल कर बोलिए, எனக்குள்ள அவிசுவாசம் உண்டாயிற்று। प्रभु जी मेरे अंदर என் अविश्वास हुआ। அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, मेरा अविश्वास को क्षमा என் कीजिए, அவிசுவாசத்தை மன்னி, मेरे अविश्वास को क्षमा कीजिए। எனக்குள்ள விசுவாசம் உண்டாகட்டு, मेरे अंदर विश्वास होने दो। எனக்குள்ள வந்த அவிசுவாசத்தினாலே मेरे अंदर हुई अविश्वास के कारण என் இருதயம் பொல்லாப்பாய் மாறி போனது, मेरा मन बुरा हो गया है। என் இருதயம் பொல்லாப்பாய் மாறி போனது, मेरा मन बुरा हो गया है। என் பொல்லாங்கான இருதயத்தை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே। मेरे कुकर्म मन को मुझसे दूर कर दे प्रभु। என் இருதயம் பொல்லாங்காய் மாறினபடினாலே मेरा मन कुकर्म होने के कारण என் இருதயம் கடினப்பட்டு போனது, मेरा मन कठोर हो गया என் है। இருதயம் கடினப்பட்டு போனது, मेरा मन कठोर हो गया है। என் இருதயம் கடினப்பட்டு போனபடினாலே मेरा मन कठोर हो जाने के உம்முடைய कारण வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய मैं முடியவில்லை, आपकी शब्दों का पालन नहीं कर உம்முடைய पा रहा हूं। வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை, मैं आपका वचन का आज्ञा पालन नहीं कर पा உம்முடைய रहा हूं। வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதபடினாலே मैं आपकी वचन का पालन नहीं करता हूं, என் इसलिए எலும்புகள் உலர்ந்து போயிற்று, मेरे हड्डियां मुरझाई गई என் है। விசுவாசம் உலர்ந்து போயிற்று, मेरा विश्वास सूख गया है। என் எலும்பாகிய விசுவாசம் உடைந்து போயிற்று, विश्वास रूपी हड्डियां टूट गई है। என்னால ஓட முடியல, मैं दौड़ नहीं पा रहा हूं, என்னால ஓட முடியல, मैं दौड़ नहीं पा रहा என் हूं। வாழ்க்கை விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது, मैं तोड़ कर आया हुआ जिंदगी को मुड़ कर देख रहा என்னை हूं। மன்னி ஆண்டவரே, मुझे क्षमा என்னை कीजिए, மன்னி, मुझे क्षमा कीजिए। எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், सबका एक ही कारण, என் விசுவாசம் உடைக்கப்பட்டு मेरा विश्वास टूट எனக்குள்ள कर வந்த அவிசுவாசம் மாத்திரமே, मेरे अंदर हुई अविश्वास ही, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு மாற ये अविश्वास मुझसे दूर होने के लिए ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய। प्रभु जी आप मेरी सहायता வாய் कीजिए। திறந்து சொல்லுங்க, वो खोल के बोलिए, இந்த வேளையில, इस समय இந்த நிமிஷத்துல इसी पल भर உங்களுக்குள்ள இருக்க में எல்லா விசுவாசங்களும் நீங்கி आपके अंदर की सभी अविश्वास दूर கர்த்தர் हो உங்கள் गए। விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பும்படியா परमेश्वर आपके विश्वास को बढ़ाने के लिए தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ताली बजाकर परमेश्वर को धन्यवाद எல்லாரும் करें। கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க। धन्यवाद करेंगे। விசுவாசம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், பொல்லாங்கன இருதயம் மாறட்டும், கடின இருதயம் மாறட்டும், வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத இருதயங்கள் மாறட்டும், உடைக்கப்பட்ட இருதயங்கள் மாறட்டும், உடைக்கப்பட்ட விசுவாசம் மாறட்டும், விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பி, ஆவியானவரே மக நன்றி, ஆவியானவரே மக நன்றி, ஹalleluya ஹalleluya। தளர்ந்து போன விசுவாசங்கள் திடப்படட்டும் ஐயா, परमेश्वर फिर glory, ஆமென் ஆமென் ஆமென், ஹalleluya ஹalleluya ஹalleluya। अविश्वास को क्षमा कीजिए, மக क्षमा நன்றி कीजिए, நன்றி क्षमा நன்றி कीजिए, நன்றி क्षमा நன்றி, कीजिए प्रभु। ஹalleluya Glory, ஹalleluya। धन्यवाद हो पिता। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு, सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும்। परमेश्वर की भला नाम महिमा हो। இப்போ ஒரு பாடல் பாடும்போது एक गीत गाते समय கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துங்கள், परमेश्वर के लिए दान दीजिए। ஹalleluya। ஆழமான ஆளிலும் ஆழமான அன்பு
உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆளிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆயிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆளிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு.
என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. हालेलुया எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। ஆராதனையின் ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரையிலும் आराधना की शुरुआत से लेकर आखिरी तक பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வந்தபடினாலே पवित्र आत्मा जी ने हमारी अगुवाई किया, इसलिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து परमेश्वर के लिए दिए हुए दान को प्रभु आज स्वीकार कर அவைகளை ஆசீர்வதித்து பல மடங்காய் தேவ பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर के हाथ बच्चों के हाथों की कमाई को आशीष करके पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 கர்த்தருடைய धन्यवाद। வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனுக்காக परमेश्वर का वचन हमारे बीच में बांट कर दिया हुआ परमेश्वर के दास जी के लिए கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை परमेश्वर ने दिया हुआ वचन के लिए धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद குமாரனாகிய இயேசு धन्यवाद। கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பு. यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பு. आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद கர்த்தர் करते हैं। தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சமூகத்திலே கூடி வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியோர் வயதுவர் எல்லாரையும் ஆசீர்வதி. आपके बच्चों में आपके सन्नति में आए हुए सारे छोटे बड़े जवान बच्चे बीच उम्र वाले और सारे वृद्ध और बुजुर्गों के लिए धन्यवाद प्रभु जी। பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நீ நல்லவராய் இருப்பீராக. अरे कि प्राण आत्मा शरीर के लिए आप बला रहे, நீ நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி. धन्य के, என் जो कुछ உள்ளமே मुझ में उसके उसके நாமத்தை पवित्र नाम को ஸ்தோத்திரி. धन्य के, என் मेरे ஆத்துமாவே मन को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के, उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर अब सबको आशीष करें। ஸ்தோத்திரம். ஆமென்.